மெய்யன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அருள்மிகு கதிர்காம வேலவன் ஆலயத்தில் கடந்த ஏப்ரல் 26ஆம் தேதி மகா கும்பாபிஷேகம் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து மண்டலாபிஷேக பூஜைகள் நடைபெற்று வருகிறது. வாரத்திற்கு ஓரிரு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வருகிறது. அதில் அந்த வரிசையில் இன்று சிறப்பு பட்டிமன்றம், அதாவது முருகனின் கருணையால் அதிகம் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் அசுரர்களே அடியார்கள் என்ற தலைப்பில் இதில் 2 பேர் பேசுகிறாங்க, அதில் 2 பேர் பேசுகிறாங்க. அதுக்கு நடுவர் திருமதி கீதா சுடரொலி அவர்கள். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்க வந்திருப்பவர் பெரும் மதிப்பிற்குரிய மின்துறை இயக்குனர் ஐயா வெங்கடாச்சலம் அவர்கள். அவர்களை பலத்த கரவொலி கொடுத்து நாம் வரவேற்போம். இந்த பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்தவர் கீதா சுடரொலி அவர்கள். கீதா சுடரொலி மற்றும் பேச்சாளர்கள் அனைவருக்கும் ஒரு பலத்த கரவொலி கொடுத்து நாம் நம்முடைய வரவேற்பை தெரிவிப்போம். மண்டலாபிஷேகத்திற்கு 3000 ரூபாய் கட்டணம் நிர்ணயித்திருக்கிறோம். அதிலும் அனைவரும் கலந்து கொண்டு கோவிலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ் நடந்திருக்கு. இங்கே ரெகுலராக வரவங்களுக்கு நன்றாக தெரியும். தரை எல்லாமே வெறும் பத்தலாகவே இருந்தது. ஏன்னா வெறும் மண்ணில் பூசியிருந்தாங்க. அதை முழுவதுமாக அதை கான்கிரீட் போட்டு ரொம்ப சிறப்பாக செய்தோம். ஃபுல்லாக எல்லாமே பெயிண்டிங். அதில் என்னென்னா எங்களுக்கு முழு உரிமை கொடுத்தாங்க. அதனால் கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே செய்தோம். மற்றபடி மீதி எல்லாமே நம்மளுடைய அடியார்களின் நன்கொடை தான். அனைவரும் இதில் யார் கொடுக்கான ஒரு விண்ணப்பம் தான் போட்டோம். எல்லாருமே கொடுத்து அத்தனை இதுவாக இந்த கோபுர வர்ணத்தில் இருந்து எலக்ட்ரிக்கல் டைல்ஸு அத்தனை வேலைகளும் புதிதாக ஒரு 4வர் சன்னதி, உற்சவர் சன்னதி என்று மிக ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருக்கோம்னு சொல்லலாம். பார்க்க ஒரு டீசெண்டாக. ஏன்னா இன்றைக்கி தேதிக்கு ஒரு கடைக்கு போனாலே கடையே ஒரு நீட்டாக இருந்தால் தான் மக்கள் வந்து போகிறாங்க. அந்த வகையில் மக்கள் இங்கே வரவது ஏன்னா இந்த ஏரியா வந்து தனியாக இங்கே இருக்குது. ஒரு நடராஜ ஒரு சிவன் கோயில் போகணுமா அவ்வளோ தூரம் போக வேண்டியது. இங்கேயே பிரதோஷம், மற்றபடி அம்மனுக்கு வந்து இங்கே எல்லா நிகழ்ச்சிகளும் நடைபெறும். நவராத்திரியிலேருந்து எல்லாம் சிவபெருமானுக்கு மகா சிவராத்திரியிலேருந்து எல்லா பிரதோஷம் எல்லாமே இங்கே நடைபெறும். அதனால் யாரும் எங்கேயும் செல்ல வேண்டாம். இங்கேயே வந்து திருப்தியாகவும் அவர்கள் தங்களுடைய வழிபாடை நடத்துவதற்காக எல்லா வசதிகளையும் செய்திருக்கிறோம். ஆகையால் பக்தகுடிகள் அனைவரும் தொடர்ச்சியாக நிர்வாகத்திற்கு ஆதரவு தர வேண்டுமா இது தருணத்தில் கேட்டுக்கொண்டு கீதா சுடரொலி மற்றும் பேச்சாளர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அதில் முதலாவதாக ஐயா அவர்கள் இடையில் வந்து அவர்களுடைய தலைமை உரையை ஆற்றி அனைவருக்கும் கௌரவிப்பார்கள். இப்போது நிகழ்ச்சி துவங்கும். வாங்க. திகட சக்கர செல்வம் சகல சக்கர தாமரையான் அகட சக்கர உண்மனை அவரை விகட சக்கரமே பதம் போற்றுவான். 3 முகங்கள் போற்றி முகமொழி கருணை போற்றி துதிக்கின்ற வீராதோல் போற்றி காஞ்சி மாவட்ட செல்வம் நலகரி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கையிலே போற்றி போற்றி. நாயனே நீ ஒரு பொருளாக நயந்து வந்து நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய். நின்னை உள்ள வண்ணம் பேரே நரி மறிவிருந்தாய் என பேர் பெற்றேன் தாயே மலைமகளே செங்கன் மாற்றின் தங்கச்சி. உனது திருவடி தொழுது இந்த சிறப்பான தொழில்களை மேற்கொள்கின்றேன். ஆயக்கலைகள் 64ஐயும் ஏழை உணரிப்பாள் என் நம்மை தூய ஊர்வலிந்து போலின என் உள்ளத்தின் உள்ளே இருப்பல் இங்கு வாராது இடர் கலைமகளே சரணம். எல்லாம் அல்ல கதிர்காம வேலவனின் கருணையினால், அருட்பெரும் கருணையினால் இங்கு அழகான ஒரு நிகழ்வு. நம்முடைய வாழ்க்கையில் முதல்ல நாம 2 விஷயங்களை முதல்ல மனசுக்குள்ள வச்சுக்கணும். அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் முதலில் எனது அன்பான கனிவான சிரம் தாழ்ந்த சிற்றடியேனி சிறந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் 2 விஷயங்கள் சொன்னீங்களா? ஒன்று நன்றி. நம்ம முதல்ல அதை சொல்லிடுறேன். நம்ம வந்து எந்த ஒரு சிறு செயல் செய்தாலும் நமக்கு யாராவது உபகாரம் செய்திருந்தால் அதற்காக உடனே நன்றி தெரிவித்தல் வந்து நம்முடைய மனித பண்புகள்ல மிகச்சிறந்த பண்பு. அந்த வகையில்
பொதுவாக புராண காலங்களில் சொல்லுவாங்க, தில்லைவாழ் அந்த நலம் அடியாருக்கும் அடியேன்னு சொல்லுவாங்க. செந்தில் நகர் வாழ் அடியாரும் உண்டு. நெய்வேலி வாழ் அடியார் பெருமக்களிடம் இந்த நேரத்தில் எங்கள் பாவையர் மன்றத்தின் குழுவினரின் சார்பாக வணங்கி எங்களது நன்றிகளை உடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்ன காரணம்னா, நம்மளுடைய கோவில் நெய்வேலியில் இருக்கிற பல ஆலயங்கள்ல மிகவும் சிறப்பு வாய்ந்த, தொன்மையான, பழமை வாய்ந்த, பக்தி நிறைந்த, கேட்டதை உடனே கொடுக்கக்கூடிய தெய்வமாகிய குமரக்கடவுளை வீற்றிருக்கின்ற அழகான ஒரு திருக்கோவில். இந்த திரு ஆலயத்தில் அன்பர்களாலும் பக்தர்களாலும் அப்படியே முருகப்பெருமான் நின்றுட்டு, எப்ப என்னை கூப்பிடுவீங்க, ஒரு தடவை கூப்பிட்டா நான் உடனே பாஞ்சு ஓடி வந்து உங்களுக்கு பத்தனை முன்ன வந்து உங்களுக்கு கருணை புரிவேன் என்று நின்று கொண்டே இருக்கின்றார். அதுதான் இங்க சிறப்பு. அந்த வகையில் இந்த ஆலயத்தை மிகவும் சிறப்பாக சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்ற அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் எங்களையும் இப்படி அழகான ஒரு மேடையில் அறிவுசால் பெருமக்கள் உட்கார வைத்து அழகு பார்த்த உங்களுடைய பெரும் கருணைக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவங்க வந்து அரங்காவலர் ஐயா அவர்கள் வந்து ரொம்ப சிறப்பாக என்னை பற்றி சொன்னாங்க. ரொம்ப நன்றி ஐயா. அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. இதனை இவனால் இவன் முடிக்கும் என்று அதனை அவன் கண்விடும். வள்ளுவர் விளக்கை சொன்ன மாதிரி இந்த கோவில நீங்க திரு ஆலயங்கள் செய்கிற எல்லாரும் முறையாகவும் அது சிறப்பாகவும் சீராகவும் செய்கிறதுனால ஏதோ எங்களை மாதிரி பக்தர்கள் வினையாளர்கள் வந்து ஓரளவுக்கு இப்படி வெளியில எங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்புக்கு மறுபடியும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு முதல்ல கதிர்காம வேளாண்மை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். சிந்தித்தல் தாங்க. இப்ப எதுவுமே உங்களுக்கு தெரியாத விஷயத்த அதுவும் நம்ம கோவில்ல சொல்லவே முடியாது. அடியார் மக்கள் பெருமக்கள் அனைவரும் வந்து சிறந்த அறிவாளர்கள், அறிஞர்கள். நீங்கெல்லாம் சிறந்த பக்தர்கள். உங்களுக்கு புதுசா ஒரு கருத்தை நாங்க சொல்ல முடியாது. ஆனா உங்களுடைய மனதில் ஆழத்தில் இருக்கின்ற அந்த பக்தி என்ற உணர்வினை சற்றே இந்த நேரத்தில் சிந்திக்க வைக்க எங்களால் சிறப்பாக முடியும் என்று உங்களுக்கு இந்த நேரத்தில் திட்டமாக சொல்லிக்கொண்டு, கதிர்காம வேளாண் அவனை பத்தி ஃபர்ஸ்ட் முதல்ல வந்து சிந்திக்க போறோம். நீரும் நெருப்புக்கும் ஆகுங்களா? ஆகுங்களா? நீருக்கும் நெருப்புக்கும் பகை. இதை மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. நம்ம முருக கடவுள், கந்த கடவுள் எந்த பகைவனாக இருந்தாலும், அவனுக்கு எதிர்மறையாக நடக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்களை தனக்குள் ஆட்கொண்டு தன்னகத்தே வைத்துக் கொள்ளக்கூடிய சிறப்பான அருள்மிக்க ஒரே கடவுள் யாருன்னா முருகன் கடவுள். கதிர் காமம். காமன் என்ற சொல்லுக்கு முகம், வதனம் என்ற ஒரு அழகான பதம் உண்டு. ஆசை என்ற ஒரு பதம் உண்டு. அன்பு என்ற ஒரு பதம் உண்டு. கதிர் என்றால் ஒளி, ஒளி பொருந்திய அழகான அன்பான அருளை பொழிகின்ற வேலவன் தான் கதிர்காம வேலவன். ஒருவேளை இப்படியும் நாம சிந்திக்கலாம். நம்மளுடைய புராண வரிசைகளிலே கிராமம் என்ற சொல்லுங்க, அதுதான் அப்படி கதிர் கிராமம், கதிரை ஆண்டவன் வாழ்ந்த அந்த அந்த சிற்றூர் வந்து எப்படி மாறிச்சு அப்படின்னா, அந்த கிராமம் என்ற சொல் காமன் என்று மாறியதாக புராண செய்திகள் சொல்லுகிறார். அப்ப கதிர்காமன் ஒருத்தவர் வாழ்ந்தாரு, இருந்தாரு. எல்லாவற்றையும் 7 மலைகளில் ஒரு மலையின் உச்சியில் இருந்து மக்களுக்கு அருள்பாலித்துக் கொண்டிருந்தார். அதாவது கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம என்ன சொல்லலாம், திருவள்ளுவர் காலம்னே சொல்லலாம். அந்த காலத்துல அதுக்கு முன்பாக 2வது ராஜசிங்கவர்மன் அப்படிங்கிற மன்னன் என்ன பண்ணியிருக்கான், ஒரு ஆலயத்தை கட்டியிருக்கான். இலங்கையில இருக்கிற ஒரு மன்னன் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சிறந்த மன்னனை வெல்லுவதற்காக அவனை போர் புரிந்து வெல்லணும். தமிழரை யாராலையும் வெல்ல முடியாது. அதுக்கு அவன் எங்க போனான் தெரியுங்களாமா, இந்த கதிரை வேலவன் கிட்ட போயிட்டு, ஒருவேளை நான் அந்த தமிழ் மன்னனை எல்லாரும் அந்த மன்னனை நான் வென்று விட்டால் உனக்கு நான் சிறப்பான ஒரு ஆலயம் எழுப்புகின்றேன் என்று ஒரு நேர்த்தி கடனை முன்ன வச்சுட்டு வந்து போர் செஞ்சிருக்கான், வெற்றி அடைஞ்சிருக்கான். அதன் நினைவாக நேர்த்தி கடனாக கட்டப்பட்டதுதான் இலங்கையில் இருக்கின்ற அந்த அழகான கதிர் கிராமத்தில் இருக்கின்ற அந்த அழகான ஒரு ஆலயம். சரி, அந்த ஆலயத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, அந்த ஆலயத்துக்குள்ள கருவறையில யார் இருக்கா, எப்படி இருக்கா, நாம எப்ப பார்க்கலாம், இது எதுவுமே தெரியாது. வர
கதிர்காமம் இருக்குதோ அது மாதிரி தாங்க கதிர்காமம் கோவிலையும் அங்கே என்ன உள்ள இருக்குன்னு தெரியும். 7 திரைகள் இருக்கும். அந்த 7 திரைகள் பற்றி பல அறிஞர் பெருமக்கள் பல கருத்துக்கள் சொல்றாங்க. அந்த 7 திரையில இருக்கிற முதல் திரையை மட்டும்தான் நாம பக்தர்கள் தரிசனம் செய்ய முடியும். அந்த முதல் திரையில என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டா, நமது அழகான அந்த கடவுள் இருப்பாரு. யார் கூட இருப்பாரு? வள்ளி தேவசேனையோட இருப்பாரு. எதன் மீது இருப்பார்? மயில் மீது இருப்பார். அழகான முருகன் என்றாலே அழகு. அந்த அழகான கந்தவேல் அந்த ஓவிய வண்ணமாக அந்த திரைச்சீலையில் இருப்பார். அதான் நாம தரிசனம் பண்ண முடியும். அதுக்குள்ள அந்த பூசகர் இருக்காரு. அழகான தமிழ் சொல்லு பூஜை செய்யக்கூடிய அந்த ஆலயத்தில் இருக்கிறவருக்கு பேர் பூசகர்னு சொல்றாங்க. அந்த பூசகர் என்ன பண்ணுவாரு? மக்கள் நாம எடுத்துட்டு போற அந்த நைவேத்தியங்கள் இருக்கு இல்லைங்களா, அதை வாங்கிட்டு பழங்கள் முழு கனிகளாக கொண்டு சென்றால் அதை எடுத்துட்டு போய் சுத்தப்படுத்தி அழகாக அறுத்தெடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக வைத்து அதை நைவேத்தியம் பண்ணணும். இது ஒரு சிறப்பான ஆலயம். 3 முறை தான் காலையில 5 மணிக்கு, காலையில 10 மணிக்கு, சாயங்காலம் 6 மணிக்கு. இந்த 3 வேலையும் எவ்வளவு நேரம் இருக்கும்? குறிப்பிட்ட ஒரு 30 நிமிடம் மட்டும்தான் பூசை அங்க நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆலயம். சரி, எதுக்காக அங்க போய் இருக்காரு அப்படின்னா, இங்க வள்ளியை மணந்தார். அந்த ஆலயத்துல தன்னுடைய அண்ணனுக்கு விநாயகருக்கு ஒரு ஆலயம் இடம் கொடுத்திருக்காரு. 2 மனைவிமாருக்கும் இடம் கொடுத்திருக்கின்றார். வடக்கும் தெற்குமாக இருக்கின்ற வீதியிலே வடக்கை நோக்கி வட திசையினுடைய கோடியில் அவருடைய ஆலயம் இருக்கும். அந்த ஆலயத்தை பார்த்த மாதிரி வள்ளியம்மை ஆலயம் இருக்கும். நாம சொல்லுவோம் இல்லைங்களா, ஆறிரும் தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க, அந்த பாடல்ல வள்ளின்னு சொல்றோம் இல்லைங்களா. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, வள்ளலினுடைய மனைவி வள்ளி, அதனாலதான் அவங்களுக்கு வள்ளின்னு பேர் வந்துதான். எப்படி மாறி மாறி நமக்கு தரக்கூடிய அந்த வள்ளல் பிரானாகிய நமது முருகப்பெருமானினுடைய துணைவியாராக இருக்கின்ற வள்ளியம்மையினுடைய அழகாக குடிகொண்டுள்ளார். தேவயானையும் இருக்கின்றார். இப்படியானதொரு திரு ஆலயம் கதிர்காம வேலவன் ஆலயத்தில் உள்ள. அதுக்கு தீபாராதனை காட்டும் பொழுது வெளியில அந்த பூசகர் என்ன பண்ணுவாரோ, அந்த ஆலயத்துக்கு எதிர்புறத்தில் இருக்கின்ற மலை, உச்சி மலை ஜோதிஷ் காமகிரின்னு சொல்றாங்க. அதாவது அருவமலையாக இருக்கின்றது கதிர்காம மலை. அந்த மலையில தீபாராதனை நோக்கி அவர் தீபாராதனை காட்டுறாங்க. அந்த மலையிலிருந்து எடுக்கக்கூடிய பிரசாதம் தான் விபூதியாக கொடுக்கப்படுகின்றது, குழைத்து கொடுக்கப்படுகின்றது. இத்துணை வரலாறும் கதிர்காம வேலவன் ஆலயத்திற்கு இருக்கிறது. அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த நம்மளுடைய தென்னக கடவுள், தமிழ் கடவுள், தமிழ் முருகன், நமது சொந்த கடவுள், நமது கந்த கடவுள், இப்படிப்பட்ட குமரன் கதிர்காமத்தில் இலங்கையில் போய் இருக்கின்றார் அப்படிங்கிறது கொஞ்சம் மனசுக்கு ஒரு மாதிரியா இருந்தாலும், அவரான நம்மளுடைய சொந்த கடவுளா நம்ம கூடவே இருந்து நமக்காக அருள் பாலிக்கின்றார். சரி, இந்த முருகப்பெருமான் எப்படி நமக்கு அருள் பாலிப்பார், என்ன மாதிரி சொன்னா அப்படின்னா, பொதுவாக அவருடைய தந்தையாரினுடைய மந்திரம் நமச்சிவாயம். நமச்சிவாயம் சொன்னா, நமச்சிவாய 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 சொன்னா இகலோகத்தில் இருக்கின்ற அத்துணை சுகங்களையும் வாரி வாரி சிவபெருமான் அப்படி கொடுப்பார். ஆனா எப்படி கொடுப்பார் தெரியுங்களா? முன்ன என்ன செஞ்ச, அதுக்கு முன்ன என்ன செஞ்ச, அதுக்கு முற்பிறவில என்ன செஞ்ச, இந்த கணக்கு போட்டு பார்த்து கொடுப்பார். சரி, அடுத்ததா நாம கொஞ்சம் தெளிவடைஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் நாம சிவாயனம சிவையனம 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 அப்படின்னு அவர்கிட்ட நாம மந்திரம் ஜெபித்தால் என்ன சொல்வாரா? சரி, இந்த லோகத்துல உனக்கு இடம் வேண்டாம், நான் அந்த லோகத்துல உனக்கு இடம் தரேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கீழே இறங்கி வருவார். சரிங்க, எனக்கு இந்த லோகத்திலையும் இடம் வேணும். நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு அதுக்காக நம்ம போக முடியுங்களா? எப்பவும் கண்ணை மூடிட்டு எனக்கு சிவேனவன் சிவேனவன் சொன்னா சோறு யார் போடுவா? பிள்ளை குட்டியை யார் பார்க்கறது? அதனால 2ம் வேணும் இல்லைங்களா? சரி, இதை 2ம் வேணுங்கிறதுக்கு என்ன மந்திரம் சொல்லணும் அப்படின்னா, சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ. இந்த மந்திரம் சொன்னா 2 பேர்களும் கிடைக்கும். சரி, இது ரொம்ப பெருசா இருக்குங்க, இதெல்லாம் விட சின்னதா ஒண்ணு சொல்லுங்க, அதை பத்தி நாம சிந்திப்போம் அப்படின்னா, அழகான ஒரு நாடு. நாடு என்றால் அதில் ஒரு மனம் இருக்க வேண்டும். அதாவது காடு. காடுனா எப்படி இருக்கணும்? ஒரு எதிர்காலத்துல அந்த இடத்துல மனைகள் பட்டா போடக்கூடாத இடமா இருக்கணும். அப்படிப்பட்ட இடத்துக்கு பேர் தான் வனம். அந்த வனம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா,
அழகான செடி கொடிகள் மரங்கள் நிறைந்து பூக்கள் பூத்து குலுங்க வேண்டும். மனம் எங்கும் பரவ வேண்டும். அந்த மனத்தை தேடி வண்டுகள் வர வேண்டும். அந்த இடம் சோலையாக சூழ்ந்திருக்க வேண்டும். இதுக்கு பேர் தான் காடு. இப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு தான் சீதை தேடி வந்தார். அப்படிப்பட்ட இடத்திற்கெல்லாம் முனிமார்களும் ரிஷிகளும் போவாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு இடம். அங்கே முற்றும் உணர்ந்த ஒரு ஞானி, ஒரு முனிவர், அவருக்கு 7 வயதே ஆன ஒரு பாலகன். காடு, அழகான இடம். அந்த இடத்துல முற்றும் தெரிந்த ஒரு முனிவர், அவருக்கு ஒரு மகன். அவர் என்ன போதிச்சிருப்பார்? நம்மள மாதிரி கையில் வீட்டில் இருந்துட்டு ஒரு செல்லை கொடுத்துட்டு, தம்பி இதை பார்த்துட்டு நீ சாப்பிடு, இதை பார்த்துட்டே வீட்டில் தனியாயிடு, இதை பார்த்துக்கிட்டே நீ எங்கே வேணா போ அப்படின்னு அவர் அறிந்த அத்துணை ஞானங்களையும் உபதேசம் செய்து வைக்கின்றார். ஒரு முறை அவர் வெளியில் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகின்றது. அப்பொழுது நாட்டில் இருக்கிற ஒரு ராஜா, அரசன், மகாராஜா. நமக்கு எப்போவுமே நாட்டில் இருந்தால் நம்ம கொஞ்சம் வசதி வாய்ப்போட நல்லா இருக்கும்போது ஒரு கார் கிடைக்குதுன்னா இப்போல்லாம் மகிழ்ந்து சொல்லலாம். ஆனால் மகிழ்வுகளே நம்ம பெரிய பெரிய விலை உயர்ந்த மகிழ்வுகளை வாங்கிட்டு மெதுவாக போனால் நல்லா இருக்குமா? ரோல்ஸ் ராய் காருன்னு வச்சுக்கோங்க. அதுதான் அதில் வச்சுட்டு ஸ்பீடாக போனால் எப்படி இருக்கும்? அப்படி அவர் தேர்லாம் அந்த காலத்தில் போகிறார். எதிர்த்த மாதிரி அழகான ஒரு கன்றுக்குட்டி வருகின்றது. அந்த கன்றுக்குட்டியின் மீது அவருடைய தேர் சக்கரம் அதில் சிக்கிக்கொள்கின்றது கன்றுக்குட்டி. இப்போ அந்த கன்றுக்குட்டி இறந்து விடுகின்றது. இந்த கன்றுக்குட்டி, பசு, இந்த மாதிரியான உயிர்களுக்கு நாம் ஏதாவது ஒரு வினை செய்யலாம். அது என்ன அப்படின்னா பிரம்மஹத்தி தோஷம். அந்த தோஷம் போகாதுன்னு வைக்கும். இப்போ அந்த ராஜாவுக்கு பயம். அந்த பிரம்மஹத்தி தோஷம் வந்தால் 7 தலைமுறைக்கு அவருக்கு விமோச்சனம் கிடையாது. ஓடி வரார். எங்கே வராரு? நாட்டில் இருக்க ராஜா காட்டுக்கு வரார். காட்டுக்கு அந்த முனிவர்கிட்ட பார்த்து அதுக்கு விமோச்சனம் கேட்கணும்னு வரார். அவர் நேரம் அந்த நேரம் பார்த்து அந்த இடத்துல முனிவர் இல்லை. இந்த கதை தெரியுங்களா? தெரியலனா ரொம்ப சந்தோஷம். அவர் வராரு. வந்ததும் வீட்டில் அந்த பாலகன் தான் இருக்கான். கேட்குறாரு, உங்கள் அப்பா எங்க? தம்பி நீ தான் இருக்கியா? உடனே வாருங்கள் அரசே, உட்காருங்க அப்படின்னு அந்த மனையெல்லாம் வச்சு உட்கார சொல்கிறார். உட்கார சொன்னோடனே அவர் இல்லை நான் ஒரு அவசரமாக எனக்கு ஒரு விடை வேணும், எனக்கு ஒரு விமோச்சனம் வேணும், அதுக்காக உங்கள் அப்பாவை பார்க்கணும். என்ன வேணும்னு சொல்லுங்கள். நான் எங்கள் அப்பா கிட்டே சொல்கிறேன், நீங்கள் என்னன்னு மட்டும் சொல்லுங்கள். இல்லைப்பா நீ சிறு பாலகன் உங்ககிட்ட சொல்கிறேன். ஐயா என்னால் முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன், என்ன செய்தின்னு மட்டும் சொல்லுங்கள். சிறுவனே, நான் தேரில் போனேன், ஒரு கண்ணுக்குட்டி வந்துருச்சு, மோதிச்சு, அது இது மாதிரி பரலோகம் போயிடுச்சு. எனக்கு அதுக்கான பிரம்மஹத்தி தோஷம் பிடிக்கும், அதுக்கான விமோச்சனம் வேணும். அப்படியா? இதுதானங்க, இதுக்காக போய் எங்கள் அப்பாவை தேடுறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரா, நீங்கள் கண்ணை மூடி ஓம் முருகா 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 அப்படின்னு 3 தடவை சொல்லுங்க. அந்த பிரம்மஹத்தி தோஷத்துக்கான விமோச்சனம் இதுதான் அப்படின்னு அவர் இந்த பாலகன் சொல்கிறாரு. அந்த இடத்துலையே அவரும் உட்கார்றாரு, சொல்கிறாரு. அவருடைய தோஷம் போய்விடுகின்றது. ராஜா சொல்லிட்டு போயிடுறாரு. சிறிது காலம் கழித்த அந்த இடத்துக்கு அவங்க அப்பாவை, முனிவர், முற்றும் உணர்ந்த முனிவர் வராரு. பார்க்குறாரு. பார்த்தா அந்த எப்படி கண்டுபிடிக்கிறாரு பாருங்க. நம்ம பிள்ளைங்க என்ன தப்பு பண்ணாலும் கண்டுபிடிக்க முடியாத மாதிரியா பண்ணுவானுங்க. ஆனால் அவர் வந்தவொடனே பார்த்துட்டு கேட்குறாரு, இங்கே தேர் சக்கரத்தினுடைய பதிவு சுவடு தெரிகின்றதே, நமது வீட்டு வாசல்ல யாராவது மன்னர்கள் வந்தார்களா? உடனே ஆமாம் அப்பா இது மாதிரி வந்தார். ஆமாம் தந்தையே வந்தார். எதற்காக வந்தார்? பாவ விமோச்சனம் வேண்டி வந்தார். நீ என்ன பாவம் செய்தார்? என்ன குற்றம் செய்தார்? பிரம்மஹத்தி தோஷம். அதற்கான தீர்வாக என்ன சொன்னார்? இது மாதிரி 3 முறை சொன்னேன். உடனே அவங்க அப்பாவுக்கு வந்துதான் பாருங்க கோபம். அடே சண்டாளனே, என்ன தவறு செய்து விட்டாய் அப்படின்னு சிறுவன் நடுங்கி போயிட்டான். ஒண்ணுமே புரியல அவனுக்கு. என்ன இப்படி தந்தையார் நம்மளை கடித்துக் கொள்கின்றாரே. அப்போ அவர் சொன்னார், அப்பா நான் என்ன தப்பு செஞ்சேன் அப்படின்னு கேட்டார். முருகா என்று ஒரு முறை அழைத்தாலே நம்ம 7 ஜென்மத்துக்கும் செஞ்ச பாவம் போயிடுமே, நீ ஏன் அதை 3 தடவை முருகா முருகா முருகான்னு சொன்ன, அது இவ்வளவு பெரிய தவறு அப்படின்னு சொன்னாருங்களா? கதை புரிஞ்சுதுங்களா? முருகா அப்படி சொன்னார். உடனே சாபம். நீ
வேடுவனாக பிறக்க கடவாய். ராமன் என்றொரு பரந்தாமன் மனித அவதாரம் எடுத்து வரும் பொழுது உனக்கான விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அப்பேற்பட்ட அந்த சிறுவன் தான் குஹனாக ராமாயணத்தில் வந்தார். இந்த கதை புராணத்தில் இருக்கின்றது. அப்ப குஹன் யாரு? ஒரு முற்றும் துறந்த முனிவரினுடைய மகன், முருகப்பெருமானினுடைய அருளை உணர்ந்தவன், அவன் தான் குஹன். சரி, ஏன் நம்ம குஹன் என்று கந்தனை அழைக்கின்றோம்? இந்த கந்தன் கருணை என்பதுங்க ஒரு சாகரம், ஒரு சமுத்திரம். அதுல எந்த இடத்துல இருந்து பேசினாலும் அப்படியே நம்ம பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான், நீங்க கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். அந்த முருகன், கந்தன், குமரன் என்ற அந்த சாகரத்திலிருந்து, சமுத்திரத்திலிருந்து, கடலிலிருந்து தீர்த்தமாக சிறு துளிகளாக சில செய்திகளை மட்டுமே உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். என்னன்னா, ஆதி காலத்துல மனுஷனை நினைச்சு பாருங்களேன், எல்லாம் நாம எல்லாருமே வேடுவர்கள் தான். உண்மையா சொல்லணும்னா எல்லாருமே வேட்டையாடி தான் போயிட்டோம். எல்லாரும் எங்க குருவி கிடைக்குது, மான் கிடைக்குது, காடை கிடைக்குது, கௌதாரி கிடைக்குது, அதுதான். அப்ப நாம என்ன பண்ணுவோம்? எல்லாருமே கையில ஒரு கூர்மையான ஆயுதத்தை வச்சு அந்த விலங்குகளிடமிருந்து, புறாக்கள், பறவைகளிடமிருந்து நாம உணவை பெற்றுக் கொண்டு வரோம். சரி, அப்படிப்பட்ட மனிதன் உணவு வயிற்று நினைச்சிட்டான், இருக்கிறதுக்கு இடம் வேணும்ல. அப்ப மேல வானம் இருக்கு, கீழே பூமி இருக்கு, நடுவில் பஞ்சபூதங்களினால தாக்கம் இருக்கிறது, தட்பவெப்பம்லாம் இருக்கு இல்லைங்களா? இதிலிருந்து தன்னை காத்து கொள்வதற்காக விலங்குகள்லாம் எங்க வாழுதுன்னு பார்க்கலாம். அதெல்லாம் பெரிய பெரிய பாறைகளின் இடுக்குகளில் உள்ள குகைகளில் வாழ்கின்றது. அப்ப மனுஷன் முதல்ல எங்க போய் தன்னுடைய உறைவிடமாக, வாழ்விடமாக குகைகளை தேர்ந்தெடுக்கணும். அதாவது அடக்கமா இருக்கணும். ஏதோ நம்ம மற்ற மிருகங்களால, வன விலங்குகளால பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தெல்லாம் நாம் போயிடும். குகையில இருக்கான். சரி, இந்த குகையில இருக்கிறவன் தன்னுடைய பாதுகாப்புக்கு நாமெல்லாம் இப்ப என்ன பண்றோம்? நாய்கள் ஜாக்கிரதை ஓடு வைக்கிறோம் இல்லைங்களா? அப்ப என்ன பண்ணாங்களாம், மனிதர்கள் குகையில வாழும் பொழுது தன்னுடைய ஆயுதமாக கையில் எப்பொழுதும் வைத்துக் கொண்டிருக்கின்ற மிகவும் அகன்று கூர்மையாக இருக்கக்கூடிய அந்த வேலை, கூர் வேலை தங்களுடைய குகையினுடைய வாசல்ல நட்டு வச்சுக்குவாங்க. இதை பார்க்கும்போது அந்த விலங்குகளுக்கு ஒரு பயம் வரும். அவங்களால இவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்ற ஒரு திடகாத்திரமான நம்பிக்கை மனிதனுக்கு, ஆதிவாசி மனிதனுக்கு இருந்திருக்கு. அப்படி இருந்த மனிதன் குழந்தை பிறக்கின்றது. அவனுக்கான அதுக்கப்புறம் இனவிருத்தி நடக்கிறது. இப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கைய உணவு, உடை, உறக்கம் இந்த மாதிரியா மனிதன் வாழ்ந்துட்டு இருக்கான். இப்போ மனிதன் இப்படியான ஒரு நெறிமுறையில வாழும்போது அவன் என்ன பண்ணுவான்? தனக்கான கடவுள் அப்படின்னு யார நினைக்கிறான்? வேலை நினைக்கின்றான். தன்னை எப்பொழுதும் காக்கக்கூடிய ஆயுதம் வேலாயுதம். அந்த வேலாயுதமே என்னவா இருக்கு? நமக்கு கடவுளா இருக்கு. நம்மை காக்கும், முக்காலத்திலும் காக்கும் கடவுள் என்று நமது ஆதிகால தமிழன் உணர்ந்தான். அதனாலதான் தமிழ் கடவுள், தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லுவோம். அப்பேற்பட்ட அந்த வேலாயுதத்தை குகையில் இருந்து மனிதன் பாதுகாத்து வருகின்றான், தெய்வமாக தொழுகின்றான். இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் வாழ்கின்ற ஒரு மனிதனுக்கு பிறக்கின்ற குழந்தை எப்படி கத்துகின்றது? எப்படி கத்துதுங்க? பிறந்தவனே எப்படி கத்துது? குஹா 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 குஹா. அது எப்படி மாறிச்சு? குவா குவா குவான்னு மாறிச்சு. இதெல்லாம் சொல்லலைங்க, நமது தமிழ் கடவுள் வாரியார் சுவாமிகள் சொன்ன ஒரு சொற்பொழிவிலிருந்து இதை நான் கேட்டேன். அதை கேட்கும் பொழுது எனக்கு இந்த கைத்தட்டல், பாராட்டுதல் அனைத்துமே வாரியார் கடவுளுக்கு. அப்போ மனுஷன் எப்படி முருகனை ஆதி கடவுளாக, தமிழ் கடவுளாக, சொந்த கடவுளாக ஏற்ற மனிதன் எப்படி குகனை தனக்கு கடவுளாக ஆக்கி கொண்டார்? இப்படிதான் வந்திருக்கணும், கண்டிப்பா இப்படிதான் வந்திருக்கணும். ஆக நான் ரொம்ப பெருசா போயிட்டே போறேன். இந்த பேச்சாளர்கள் ரொம்ப நல்லா பேசுவாங்க. இவங்களை என்னன்னா அந்த தலைப்புக்குள்ள போக முடியாது. எங்களுடைய பட்டிமன்ற தலைப்பு இனிமேதான் வரப்போகுது. எல்லாம் நல்லா பேசுவாங்க. நிறைவாக நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எது தேவை? நிறைவாகன்னா இந்த முன்னுரையில நிறைவாக நான் இதோட முடிச்சுக்குவேன். எனக்கு நடுவில் பேசுவேன். நிறைவாக வாழ்க்கையில மனுஷனுக்கு என்ன தேவை? நிம்மதி தேவை. ஒரு மனுஷன் வீட்டில் மனைவி கிட்ட எப்போ பார்த்தாலும் எனக்கு நிம்மதியே இல்லை, மனசு என்னவோ இருக்கு, சிக்கலா இருக்கு, பாரமா இருக்கு, அதா இருக்கு, இதா இருக்கு, எப்பவும் புலம்பல். அந்த அம்மா என்ன சொல்லுது? வீட்டில் இருக்கிற எல்லா அம்மாவும் என்ன சொல்லுவாங்க? எங்க அங்க ஒரு சாமியார் இருக்காரு, போய் பாருங்க, அங்க ஒரு ஜோதிடர் இருக்காரு பாருங்க, இப்படிதான் சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி அந்த அம்மா என்ன சொல்லுது?
அங்கே ஒரு 4வது தெரு தாண்டி ஒரு முனிவர் இருக்காரு, அவர்கிட்ட நீங்கள் போய் கேளுங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இவர் போகிறாரு. அந்த மகான் கிட்ட போயிட்டு சொல்கிறார். வராரு. வந்தவுடனே என்னப்பா வேணும் மகான் கேட்குறாங்க. கேட்டவுடனே சாமி எனக்கு ஒன்றும் இல்லை, எல்லாமே இருக்குது, ஆனால் மனசுக்குள்ள எப்பொழுதும் ஒரு பாரமா கவலையா ஏதோ ஒரு சிக்கல் இருந்துகிட்டே இருக்கு, எனக்கு மனசு நிம்மதியே இல்லை. ஒரே வார்த்தை நிம்மதி இல்லை, அவ்வளோதான். அப்படியா, சரி பரவாயில்ல, அது சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு ஸோ அங்கே விருந்து இன்னும் அறை இருக்குது. சாமியார் சொல்கிறார், எல்லா மடங்களுக்கும் போனீங்கன்னா சிறப்பாக சாப்பிடலாம். நிறைய மடங்களுக்கு போயிருக்காங்க நான், உண்மையிலே மடங்கள்ல தாங்க நல்ல சாப்பாடே போடுவாங்க. அந்த மாதிரி அந்த மடம் அங்கே இருக்குது, நீ போய் நல்லா சாப்பிட்டு வா. அவர் போகிறாரு, நல்லா நிம்மதியாக சாப்பிட்றாரு. மீண்டும் அது சிற்றடியின் சிறந்த வணக்கத்தை சிறந்தாழ்த்தி தெரிவித்துக் கொண்டு சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கின்ற பவர் மேடம் சார் அவர்களை அன்புடன் எங்கள் பாவை மன்றம் சார்பாக உங்களை அன்புடன் வணக்கம் தெரிவித்து நன்றியும் தெரிவித்து எங்களது உரையை ஆரம்பிக்கின்றோம். பட்டிமன்ற தலைப்பு நம்மளுடைய ஆலயத்தில் அடியார்கள் மக்கள் விரும்பும் மிகவும் எங்களை பாராட்டு ஒரு தலைப்பாக இருந்தார்கள். சாருக்கு ரொம்ப நன்றி. நாங்கள் ரொம்ப யோசித்தோம், இந்த தலைப்பு நம்ம என்ன மாதிரி கொடுத்தா எல்லாருக்கும் நல்லா இருக்கும். நிறைய தலைப்புகளில் நம்மளுடைய இந்தியாவிலே வச்சுக்கலாம், நிறைய தலைப்புகளில் எல்லாரும் பேசியிருக்காங்க. ஆனால் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணும், கேட்குற மாதிரி இருக்கணும், சிறப்பான தகவல்களை அவருடைய நெஞ்சில் தாண்டி கொண்டு போக வேண்டும் என்ற எண்ணத்தில் நாங்கள் திடீர்னு எனக்கு கந்தன் நம்மளுடைய கதிர்வேலன் அந்த தலைப்பை கொடுத்தாரு. அந்த தலைப்பில் சுரர் அசுரர்கள். சுரர் அப்படின்னா தேவர்கள், தேவர்கள்னா யாருன்னா நாமெல்லாம் தேவர்கள். எப்படி நாமெல்லாம் தேவர்கள்? நாமெல்லாம் ரொம்ப நல்லவங்களா இருக்கும், நல்லதையே நினைக்கிறோம், நல்லதையே செய்கிறோம், யாருக்கும் எந்த தீங்கும் செய்வதில்லை, அடியார்கள் மக்களை வணங்குகின்றோம், ஆண்டவனை தொழுகின்றோம். அப்படிதானே இருக்கோம் நாம. அப்போ நாமெல்லாம் தேவர்கள். அப்போ அசுரர்கள் யார்? எந்த ஒரு தமிழ் சொல்லினுடைய முன்போம் என்ற சொல் போட்டால் அதுக்கு எதிர்வினை தரக்கூடியது. சுரர்கள் அசுரர்கள், தேவர்கள் இன்னொரு பக்கம் அசுரர்கள். அசுரர்கள்லாம் யாரு அப்படின்னா நம்மளை சுற்றி எப்போ பார்த்தாலும் இவங்களாம் என்ன பேசுகிறாங்க, இவங்களாம் என்ன செய்கிறாங்க, அந்த மாதிரி எதிர்வினை ஆற்றக்கூடியவர்கள். நாம் எல்லாருமே தேவர்களாக இருப்போம் ஆண்டவருடைய புண்ணியத்தில் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு கந்த பெருமானினுடைய முருகப்பெருமானினுடைய அருள் கருணையினால் மிகவும் ஆட்கொள்ளப்பட்டவர்கள், பெரிதும் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் அசுரர்களே அடியார்களே அப்படிங்கிற தலைப்பு தான் நம்ம எடுத்திருக்கோம். நமக்கு அசுரர்கள்னா தெரியும். எப்பொழுதுமே நான் முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது சொன்ன மாதிரி நீரும் நெருப்பும் பகை. நமக்கு பகையாக இருக்கின்றவர்களை தன்னகத்தை ஒடுக்கி வைத்துக் கொள்ளக்கூடிய, அதற்கு அவங்களுக்கும் ஒரு சிறப்பு செய்யக்கூடிய கடவுள் தான் நம்முடைய கந்த கடவுள். அப்படிப்பட்ட நீர் நெருப்பு பஞ்சபூதங்களினுடைய வினையால் நமக்கு கந்த கடவுள் கிடைத்தார். அதாவது அசுரர்கள் ஒரு பக்கம் வாழ்ந்து கொண்டார்கள். நமக்கு அந்த கதையெல்லாம் இவங்க சொல்லுவாங்க. ஏன் நான் தலைப்புக்குள்ளே போகல, நாங்கள் கொஞ்சம் உள்ளே போனாலும் நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். நீங்களே இப்போ பார்த்தீங்க, நான் பாட்டுக்கு பேசிட்டே இருப்பேன், சொற்பொழி மாதிரி ஆகிடும். அதனால சிறுக சொல்லிக்கிட்டேன். வைகாசி விசாகம் சிவபெருமான் அவருடைய நெற்றி கண்ணிலிருந்து 3 தேவர்களினுடைய அனுமதியோடு அப்படிதான் சொல்லணும். இவர் என்ன பண்றாரு, நம்மளுடைய சிவன் அழிக்கும் தொழில் செய்யக்கூடியவர். ஆனா அவர் ஆக்கல் தொழிலை செய்தார் அப்படின்னா தன்னுடைய சம்ஹார சக்தியை முதன்முறையாக பயன்படுத்தி, ஒரே முறைதான் பயன்படுத்தி நமது கந்த கடவுளை நமக்கெல்லாம் தந்தார். 6 தீப்பொறிகள் அவருடைய நெற்றி கண்ணிலிருந்து, அவர் ருத்ரமூர்த்தியாக இருக்கும் பொழுது அவருடைய இடக்கையில் உடுக்கையும் இருக்கின்றது, இன்னொரு கையில சூலம் இருக்கின்றது. இதை தாண்டி கொண்ட ஒரு திருமூர்த்தியாக அவர் இருக்கும் பொழுது அவருடைய நெற்றி கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகள் கோபாசத்தோட போகுது. சரி, அதை அனுப்பும்போது அவர் என்ன பண்றாரு, பிரம்மாவை கூப்பிடுறாரு. நமக்கு உரிமையான ஒரு விஷயத்தை நாம செய்யலாம், நமக்கு உரிமை இல்லாத விஷயத்தை நாம செய்யும் போது அதுக்கு தகுந்த ஆட்களிடம் நாம் என்ன பண்ணணும், நபர்களிடம் நாம சொல்லிடணும். அந்த மாதிரி பிரம்மாவை கூப்பிட்டு அவர் சொல்றாரு, இங்க பாரு, நான் சம்ஹார சக்தியால நான் ஒரு குழந்தையை உருவாக்க போகின்றேன். அது எப்படி உருவாக்க போகின்றேன், உங்களுடைய அனுமதியோடு. இப்போ இந்த 6 தீப்பொறியும் போகும். நீ வாயு பகவானை கூப்பிடு, அக்னியை கூப்பிடு, இவர்கள் இருவரையும் சந்திக்கவில்லை, இவர்கள் இருவரும் தாங்க வேண்டும் அந்த 6 தீப்பொறியையும். அப்புறம் எங்க போகணும், பார்வதி உமையாளினுடைய சகோதரியாக இருக்கக்கூடிய கங்கையிடம்
கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அதன் மாதிரியே வாயு பகவான் வராரு. வாயு பகவான் தான் இருக்கும் பறக்கும் இல்லைங்களா, ஐபத்தி பொறி பறக்கின்றது. அதை தாங்கக்கூடியவராக அக்னி பகவான் இருக்கின்றார். அந்த தீப்பொறி பறந்து போகின்றது. எங்கே போகின்றது? கங்கை பிரவாகம் எடுத்து வருகின்றாள். அவள் பூமியில் தவழுகின்றாள். தவழுகின்ற அவள் ஸ்தூல ரூபமாக என்ன பண்றாள்? அப்படியே அந்த தீப்பொறியை தாங்குறாள். இப்ப நீரும் நெருப்புன்னு சொன்னேன் இல்லைங்களா? இப்ப சேர்ந்தா நம்ம வீட்டிலே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நெருப்பு இருந்தா நம்ம தண்ணி ஊற்றணும்னா என்ன ஆகும்? ஒன்று ஏதோ ஒன்று மறைஞ்சி போகும். நெருப்பு நிறையா இருந்தால் நெருப்பு எரியும், இல்லைன்னா தண்ணிலாம் அடிச்சு போகும். ஆனால் அந்த தண்ணியில் அந்த 6 தீப்பொறிகளும் அழகாக மிதந்து கொண்டு போகிறது. எப்பேற்பட்ட இடம் அப்படின்னா, நாடல் காடுகள் நிறைந்த அழகான ஒரு பச்சை பசேல் என்று இருக்கக்கூடிய அருமையான சூழல். அழகான முருகன் வரப்போறான். அந்த இடத்துல ஒரு குளிர்ப்பு நிகழ்கின்றது. அப்படியாக 6 குழந்தைகள் அந்த இடத்தில் உருவாகின்றார்கள். இது வைகாசி விசாகம். 6 குழந்தைகள் இருக்காங்களா? அதுக்கப்புறம் இந்த குழந்தைகளை வளர்க்கணும் இல்லைங்களா? அப்போ 6 கார்த்திகை பெண்கள் வருகின்றார். அது கார்த்திகை மாதம். அதுக்கப்புறம் அவங்க எல்லாரையும் ஒன்னா சேர்த்து 6 முகமா இருக்கு, 6 தோல் இருக்கு. இவங்களை எல்லாரையும் ஒருவராக்கணும் இல்லைங்களா? உமையால் வருகின்றார். அதே வாரி அணைக்கிறாங்க. அணைக்கிறது தான் அந்த காங்கேயன் என்று அழைக்கக்கூடிய, கார்த்திகேயன் என்று அழைக்கக்கூடிய கந்த பெருமான் நமக்கு கிடைக்கின்றார். இப்ப நம்ம கொஞ்சம் சிந்திப்போங்களே. எல்லாத்தையும் அவருக்கு 6 தலை இருந்தது, 6 கண்கள் இருந்தது, 6 தோல் இருந்தது. ஏங்க 2 கால் மட்டும் இருந்தது? சற்றே சிந்தித்தோமானால் கடவுள் கிட்ட போய் கேட்கக்கூடிய சாதாரண மனிதர்களாகிய நமக்கு 2 கைகள் தான். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவருக்கு 12 காலம் எந்த காலம் பிடிக்கும்? அதனாலதான் அந்த திருமுருகன் கருணையோடு தனது பக்தர்களுக்கு 2 காலை எளிமையாக வைத்து அவனே நமக்காக அருள் செய்தான் அப்படின்னு அடியார் பெருமக்கள் சொல்வார்கள். அப்படியாக 2 திருவடிகளோடு அழகாக முருகப்பெருமான் நமக்கு கிடைக்கின்றார். ஐப்பசியில சஷ்டி சம்ஹாரம் செய்கின்றார். நம்ம கிட்ட இருக்கிற தீமை, நம்மளை சுத்தி இருக்கிற தீமை, பகைவர்கள் எல்லாரையும் அழைக்கின்றார். தைப்பூசத்துல வேல் வாங்குகிறார். அதுக்கப்புறம் திருக்கல்யாணம். 12 மாதம், 12 ராசி, 12 நட்சத்திரங்கள் எல்லாம் சேர்கின்ற எல்லாமே 12ஆக இருக்கக்கூடிய அந்த பங்குனி உத்திர திருநாளில் வள்ளியம்மையை முடிக்கின்றார். இப்படியாக முருகப்பெருமானினுடைய கந்தபுராண செய்தியை 6-5 வரையில் சொல்லிட்டேன். ஏன்னா இதுக்கு மேலே சொல்ல முடியாது. அதனால ஆகையால் இப்படிப்பட்ட கந்தனினுடைய கருணையினால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் முதல்ல பேசுறவர்களுக்கு அசுரர்களே என்ற தலைப்பில் திருமதி காஞ்சாடூரி அவர்களை அன்புடன் அழைக்கின்றனர். திருவடிகளை வணங்கி நிற்கின்றேன். இங்கு வருகை தந்திருக்கும் உயர்திரு மின்துறை இயக்குனர் ஐயா அவர்களுக்கும் அவர்களுடைய துணைவியார் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தினையும் மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கந்தன் என்றால் கருணை, கருணை என்றால் கந்தன். கந்தனையும் கருணையையும் பிரிக்க முடியாத ஒன்று. கந்தனின் கருணையாகப்பட்டது கடலை போன்றது. அப்படிப்பட்ட கடல் போன்ற கருணையினால் அந்த கருணைக்கு பாத்திரமாக இருப்பவர்கள் அடியார்களா அல்லது அசுரர்களா என்ற தலைப்பில் நான் அசுரர்களே என வாதிட வந்திருக்கின்றேன். படைப்பு கடவுளான பிரம்மா அவர்களுக்கு 2 மகன்கள், தட்சன், காசிபர். தட்சனை பற்றி நாம் அறிவோம். தட்சன் சிவனை நோக்கி கடுமையான தவங்களை செய்து பல வரங்களை பெற்றவன். அது மட்டுமல்ல, சிவபெருமானுக்கு மாமனாரும் கூட. தட்சனாகப்பட்டவன் தன்னுடைய அகந்தையினால் சிவபுத்திரர்களால் கொல்லப்பட்டான். காசிவரும் சிவனை நோக்கி பல தவங்களை செய்தவர். அது மட்டுமல்ல, ஒருமுறை காசிவர் அசுர குருவான சுக்கிரனால் உருவாக்கப்பட்ட மாயை என்ற பெண்ணின் அழகில் மயங்கி தன்னுடைய தவ வலிமைகளை எல்லாம் இழந்தார். இந்த காசிவருக்கும் மாயைக்கும் பிறந்த குழந்தைதான் சூரபத்மன். காசிவர் 1ஆம் ஜாமத்தில் மனித முகத்துடன் மாயையுடன் கலந்த போது சூரபத்மனும், 2ஆம் ஜாமத்தில் சிங்க முகத்துடன் மாயையுடன் கலந்த போது சிங்கமாசுரனும், 3ஆம் ஜாமத்தில் யானை முகத்துடன் மாயையுடன் கலந்த போது தாரகாசுரனும், 4ஆம் ஜாமத்தில் அருரூபமாய் மாயையுடன் கலந்த போது
ஆட்டின் முகத்தை உடைய அஜமுகி என்ற பெண்ணும் தோன்றினாள். இந்த 4 அசுரர் குழந்தைகளும் காசிபருக்கும் மாயைக்கும் பிறந்தவை ஆகும். காசிபர் ஒருமுறை தன்னுடைய குழந்தைகளை அழைத்து, நீங்கள் 4வரும் வடதிசை நோக்கி செல்லுங்கள், அங்கே சிவபெருமானை நோக்கி தவம் செய்து பல வரங்களை பெற்று சிறப்பாக வாழ வேண்டும் என்றார். அதில் சூரபத்மனாகப்பட்டவன் தன்னுடைய குருவான சுக்கிராச்சாரியாரிடம் உபதேசத்தை பெற்று பல கடுமையான தவங்களை செய்தான். அவன் எந்த அளவுக்கு கடுமையான தவங்களை செய்தான் என்றால், தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் மாய்த்து கொள்ளும் அளவுக்கு கடுமையான தவங்களை செய்தான். அந்த தவத்தினை கண்ட சிவபெருமான் அவன் முன் தோன்றினான். தோன்றியவுடன் நம்முடைய சூரபத்மனாகப்பட்டவன் தனக்கு 108 யுகங்கள் வாழவும் 1008 அண்டங்களை ஆளவும் இந்திரஜாலம் என்ற தேரை பெறவும், அது மட்டுமல்ல மரணமில்லாத ஒரு வாழ்வை பெற வேண்டும் என்று கேட்டு நின்றான். சிவபெருமானோ பிறப்பு என்று ஒன்று உண்டென்றால் இறப்பும் உண்டு, பிறந்தவன் ஒரு நாள் இறந்தே ஆக வேண்டும் என்று சொன்னார். அதை கேட்ட நம்முடைய சூரபத்ம அசுரன் பெண்ணின் வயிற்றில் பிறந்த குழந்தையினால் தான் கொல்லப்படக்கூடாது என்ற வரத்தினை கேட்டான். சிவபெருமானும் அருளினார். சூரபத்மனாகப்பட்டவன் தன் ஆணவத்தினால் பல அசுர கூட்டங்களை உருவாக்கினான். தன் தம்பியுடன் சேர்ந்து பல அசுர கூட்டங்களை உருவாக்கினான். அந்த அசுர கூட்டங்களை எல்லாம் கொண்டு பல கொடுமைகளை செய்தான். இந்திரனுடைய மகனை சிறைப்பிடித்தான், தேவர்களை சிறைப்பிடித்தான். தேவர்கள் எல்லாம் அலறிக்கொண்டு கைலாயம் நோக்கி சென்றனர். இந்திரனோ பயந்து பூலோகம் வந்து அடைக்கலம் தந்தான். இந்திரலோகத்தில் இருந்து இந்திரனுடைய மகனை பிடித்தமையை கண்டு பயந்த தேவர்கள் சிவபெருமானிடத்தில் சென்று தங்களை காப்பாற்றும்படி வேண்டினர். சிவபெருமானும் அதற்கு ஒத்துக்கொண்டார். சிவபெருமானை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய சிவபெருமானுக்கு 6 முகங்கள் உண்டு. சத்யோஜாதம், வாமதேவம், தத்புருஷம், ஈசானம், அகோரம் என்ற 5 முகங்களுடன் ஞானிகளுக்கு மட்டுமே புலப்படும் அதோ முகத்தை கொண்டு திகழ்பவர். அந்த 6 முகங்களிலும் 6 நெற்றிக்கண்கள் உண்டு. அந்த 6 நெற்றிக்கண்களிலிருந்து ஒரு தீப்பொறியானது வெளிப்பட்டது. அந்த வெளிப்பட்ட தீப்பொறியின் தாக்கத்தை பார்வதி தேவியால் கூட தாங்க முடியவில்லையாம். அவள் ஓட ஆரம்பிக்கின்றார். அந்த தீப்பொறியினை வாயு தேவன் தன் கைகளில் ஏந்தி கங்கையில் கொண்டு சேர்க்க, அக்னி தேவன் உதவியோடு சரவண பொய்கையில் உள்ள 6 தாமரை மலர்களிலும் கொண்டு சேர்க்கின்றார். அப்பொழுது தங்கத்தை போல் ஜொலிக்கின்ற அழகுடன் 6 குழந்தைகள் தோன்றின. அந்த 6 குழந்தைகளையும் கார்த்திகை பெண்கள் வளர்த்தனர். பார்வதி தேவியாகப்பட்டவள் அந்த 6 குழந்தைகளையும் தன் 2 கைகள் கொண்டு அணைக்க 6 முகத்துடனும் 12 கைகளுடனும் எம்பெருமானான நம்முடைய முருகப்பெருமான் வடிவம் தோன்றியது. சிவபெருமானாகப்பட்டவர் முருகப்பெருமானிடம் தேவர்களையும் தேவலோகத்தையும் காப்பாற்றும்படி கூறினார். வீரபாகுவை படை தளபதியாக நியமித்தார். சிவகணங்களை படை வீரர்களாக அளித்தார். பராசக்தியாகப்பட்டவள் தன்னுடைய சக்திகளை எல்லாம் திரட்டி ஒரு வேலினை முருகனுக்கு அளித்தார். அது மட்டுமல்ல, சிவபெருமான் நெற்றிக்கண்ணில் இருந்து வெளிப்பட்ட அந்த தீப்பொறியின் தாக்கத்தை தாங்காமல் பார்வதி தேவி ஓடிய போது அவள் காலில் அணிந்திருந்த சலங்கையில் இருந்த நவமணிகள் சிதறி ஓடின. அந்த நவமணிகளின் மீது சிவபெருமானின் பார்வை பட்டவுடன் நவ சக்திகளும் உருவாயின. அவர்களுடைய புத்திரர்களும் இந்த படைக்கு துணையாக சென்றனர். இப்படியாகப்பட்டு படை வீரர்களுடன் நம்முடைய முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்ய புறப்பட்டார். முருகப்பெருமான் முதலில் தாரகாசுரனை கிரௌஞ்சமலையாக தோண்டி தன்னை தடுத்து நிறுத்திய தாரகாசுரனையும் சிங்கமுகனையும் அதன் பின் அவர்களுடைய மகன்களையும் போரில் வென்றார், வீழ்த்தினார். அது மட்டுமல்ல, அதன் பின் தன்னுடைய வீரபாகுவை படை தளபதியான வீரபாகுவை சூரபத்மனிடத்தில் தூதாக அனுப்பினார். தூதை ஏற்க சூரபத்மன் மறுத்துவிட்டான். தேவரை விடுதலை செய்ய மறுத்துவிட்டான். கோபம் கொண்ட முருகப்பெருமான்
சூரபத்மனை அழிக்க புறப்பட்டார். சூரபத்மன் பெரிய கடலாக தோன்றி காட்சியளித்தார். கடலை கண்டால் முருகப்பெருமான் அஞ்சு விடுவார் என்று. ஆனால் முருகப்பெருமானோ விஸ்வரூபத்தினை எடுத்தார். அவருடைய விஸ்வரூபத்தினை கண்ட நம்முடைய சூரபத்மன் தன்னுடைய ஆணவத்தை அழித்து ஞானம் பெற்று முருகப்பெருமானை வணங்கி தன்னை காக்கும்படி அருளினார், வேண்டினார். அப்போது தான் உருவாக்கிய இந்த கடலில் அடியவர்கள் எல்லாம் நீராடி ஆணவத்தை அழித்து உம்மை வந்து வணங்க வேண்டும் என்ற வரத்தை கேட்டார். முருகப்பெருமானும் அளித்தார். முருகப்பெருமான் தன் விஸ்வரூப வடிவத்தை மாற்றி சிறியதாக மாற்றும் போது மறுபடியும் சூரபத்மனின் ஆணவம் தலை தூக்கியது. அவன் மாயை முறையில் போரை செய்யக்கூடியவன், பல உருவங்களை பெறக்கூடிய வரத்தை பெற்றவன். மாமரம் அல்ல மரமாக தோன்றி நின்றான். அப்போது பராசக்தி தனக்களித்த அந்த சக்தி கொண்ட அந்த வேலினை மரத்தை நோக்கி வீசினார் நம்முடைய முருகப்பெருமான். மரம் இரண்டாக பிளந்து கொண்டது. சூரபத்மன் தன் தவறை உணர்ந்தான். முருகன் திருவடிகளை பற்றினான். ஒரு பகுதியை சேவலாகவும் மறுபகுதியை மயிலாகவும் தன்னை ஆட்கொள்ள வேண்டினான். முருகப்பெருமானும் சேவலை தன் கொடியாகவும் மயிலை தன் மயூர வாகனமாகவும் ஏற்றுக்கொண்டார். இந்த போராகப்பட்டது 6 நாட்கள் நடந்தது. அதுவே இன்றும் நாம் கந்த சஷ்டி திருவிழாவாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் திருச்செந்தூரில். அப்படிப்பட்ட சிறப்பு மட்டுமல்லாமல் வேலை வணங்கும் போது சேவலையும் மயிலையும் கடலையும் சேர்ந்துதான் நாம் வணங்குகின்றோம். தன்னை எதிர்த்தவன் அசுரனாக இருப்பினும் பகைவனாக இருப்பினும் தன் தாள் பணித்த பின் அவனை தன்னகத்தே சேர்த்து கொண்ட பெருமை கந்தனுக்கும் அவனுடைய கருணை என்னுடைய அசுரனுக்கும் கிடைக்கப்பட்டது. நாம் அவனை வணங்கக்கூடிய இடத்தில் இருக்கின்றோம். இந்த சூழ்நிலையில் போரெல்லாம் முடிவு பெற்ற பின் இந்த அசுரர்களுக்கு எல்லாம் வில்வித்தையை கற்றுக் கொடுத்தவன் இடும்பாசுரன். இவர்களுக்கு எல்லாம் தலைவன். அந்த இடும்பாசுரன் இந்த நிகழ்வுகள் நடந்து முடிந்த பின் சிவபெருமானை நோக்கி வணங்கி நின்றான். சிவபெருமானிடத்தில் தனக்கு முருகனை காண வேண்டும் என்று சொன்னான். சிவபெருமானோ நீ திருக்குற்றாலம் செல், அங்கு சென்றால் உனக்கான வழி கிடைக்கும் என்று சொன்னார். இவரும் தன் மனைவி இடும்பியுடன் திருக்குற்றாலத்திற்கு சென்றார். அங்கே சென்று அகத்தியரை சந்தித்தார். அகத்தியரிடம் தன் விருப்பத்தை சொன்னார். அகத்தியரோ தான் முருகனிடத்தில் வேண்டி பெற்ற சிவன் மலை சக்தி மலை என்ற 2 மலைகள் பூசவனம் என்ற இடத்தில் உள்ளது, அதனை எனக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார். இருவரும் புறப்பட்டனர். பூசவனத்துக்கு சென்றனர். மலைகளை எடுத்து வரும் பொருட்டு சிவபெருமானிடத்தில் தனக்கு வலிமை வேண்டிக் கொண்டான். அப்போது சிவபெருமான் ஒரு தண்டத்தினையும், தண்டம் என்றால் ஒரு தடி, அதனுடன் பல நாகங்களையும் அவருக்கு கொடுத்தார். அந்த நாகத்தினை கயிறாக கட்டி 2 தராசுகளை உருவாக்கினார். இருபுறமும் தராசுகளை உருவாக்கி 2 மலைகளையும் தூக்கி தராசின் மீது வைத்து தன் தோளில் சுமந்து அரோகரா அரோகரா என புறப்பட்டார். இவ்வாறு அவர் வந்து கொண்டிருக்கும் போது அவருக்கு களைப்பு ஏற்பட்டது. அதன் பின் ஓய்வெடுக்க எண்ணினார். சிறிது தூரம் வந்த பின்பு ஒரு இடத்தில் அந்த மலையை இறக்கி வைக்க எண்ணும் போது அவர் இறக்கி வைத்த இடமானது திருவாவினன்குடி பழனி மலை. அதன் பின் தன்னுடைய சக்தியினால் ஒரு பொய்கையை உருவாக்கி நீரினை அருந்தி ஓய்வெடுத்தார். மறுபடியும் புறப்பட எண்ணும் போது மலையை தூக்க சென்றார். அங்கே அந்த சிவன் மலை மீது ஒரு சிறுவன் நின்று கொண்டிருந்தான். சிறுவனை நோக்கி நீ கீழே இறங்கு என்று இவர் சொன்னார். அவன் இறங்க மறுத்து விட்டான். மறுபடியும் கூறினார். அவன் இறங்க மறுத்து விட்டான். மலையை தூக்கி வந்த உனக்கு என்னையும் சேர்த்து தூக்கி செல்ல முடியாதா என்ன என்று ஏளனமாக சிரித்தான். கோபம் வந்தது. இருவருக்கும் இடையே வாக்குவாதம் வந்தது. கோபத்தில் அந்த சிறுவனாகப்பட்டவன் தன் கையில் இருந்த தண்டத்தினால் இடும்பனை தாக்க மலையில் இருந்து கீழே விழுந்து இறந்தான். இதனை கண்ட அவனுடைய மனைவியாகப்பட்ட இடும்பி கதறி அழுது மகாவீரனான தன்னுடைய புருஷன் சிறுவனின் கையால் தண்டம் பட்டு இறந்ததை அவளால் எண்ண முடியவில்லை. வந்திருப்பது சிறுவன் அல்ல, அசுரர்களை கொன்ற மகா சக்தி பொருந்திய முருகப்பெருமான் என்பதனை உணர்ந்து அவருடைய திருவடிகளை பற்றி தன்னுடைய கணவரை ஆட்கொண்டு அருளும்படி வேண்டினார். அகத்தியரும் இடும்பனாகப்பட்டவர் உம்மை காணவே இங்கு வந்தார் என்று சொல்ல முருகன் மனம் மகிழ்ந்து இடும்பனுக்கு பல கருணைகளையும் அருளையும் புரிந்தார்.
இடும்பன் நான் இருக்கும் இடங்களில் இடும்பன் இருப்பான். நான் எங்கெல்லாம் இருக்கின்றேனோ அங்கெல்லாம் என் கோயில்களில் இடும்பன் இருப்பான். அது மட்டுமல்ல, என்னை வணங்குவதற்கு முன் இடும்பனை வணங்கிவிட்டுத்தான் வர வேண்டும். விடும்பனை வணங்கினால் என்னை வணங்கியதற்கு பொருள் என்று சொன்னார். நாம் இன்று காவடி தூக்கி கொண்டு பங்குனி உத்திரமாகட்டும் தைப்பூசமாகட்டும் வேண்டுதல்களை வைத்துக் கொண்டு பெருமானை காண சொல்கிறோம் அல்லவா? அந்த காவடி வருவதற்கு முதற் காரணமாக இருந்தவர் என்னுடைய இடும்பாசுரன். எப்படி அவர் தராசுகளை கொண்டு மலையை தூக்கி வந்தாரோ அதுபோல என் பக்தர்கள் எல்லாம் காவடியில் எனக்கு வேண்டிய பொருள்களை சுமந்து கொண்டு என்னை காண வர வேண்டும். ஆனால் என்னை காண்பதற்கு முன் இடும்பனை கண்டுவிட்டு வந்தால் என்னுடைய முழு அருள் பக்தர்களுக்கு கிடைக்கும் என்றார். அப்படிப்பட்ட ஒரு கருணையாகப்பட்டது இடும்பாசுரனுக்கு முருகப்பெருமானால் கிடைக்கப்பெற்றது. இடும்பாசுரனாகட்டும் சூரபத்மனாகட்டும் இருவரையும் தன்னோடு இணைத்து வணங்குதலுக்குரிய இடத்தில் வைத்த பெருமை எம்முடைய அசுரர்களுக்கே கிடைக்கப்பெற்றது என கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். மிகவும் சிறப்பாக செய்யும் மயில்வாகனால் கையில் வேளால் என்னை காக்கவென்று வந்து என்று தொடங்கும் கந்தசஷ்டி கவசம் நமக்கு தெரிந்தவரை ஒன்றுதான் என்று நீங்கள் எல்லாம் அறிந்திருப்பீர்கள். ஆனால் எம்முடைய தேவராய சுவாமிகள் தன்னுடைய திருச்செந்தூர் 2ஆம் படை வீட்டில் இயற்றிய கந்தசஷ்டி கவச பாடல்கள் தான் இது தவிர்த்து மற்ற 5 படை வீடுகளுக்கும் 5 சஷ்டி கவசத்தை அவர் இயற்றியுள்ளார் என்பது யாருக்கும் தெரியாத ரகசியம். ஒரு முறை இவர் தீராத வயிற்று வலியால் மனம் விருந்து நொந்து துடிக்கிறார். எத்தனையோ வைத்தியம் செய்தும் அவருடைய வயிற்று வலி தீர்ந்த பாடில்லை. திருச்செந்தூர் முருகனுக்கு வேண்டி திருச்செந்தூர் தலத்திற்கு செல்கிறார். அங்கே அவர் சென்றிருந்த வேளையில் கந்தசஷ்டி விழா துவங்கி இருக்கிறது. சரி, விழா முடிந்ததுக்கு பிறகு நாம் தற்கொலை செய்து கொள்ளலாம், இந்த வயிற்று வலியிலிருந்து நாம் மீள்வதற்கு வேறு வழியில்லை, சாவு ஒன்றுதான் வழி என்று முடிவு செய்தவராக கந்தசஷ்டி விழாவில் தூங்குவதற்கு முன்னாக திருச்செந்தூர் கடலில் நீராடி விட்டு வந்து தன்னுடைய விரதத்தை துவங்குகிறார். அன்று முதல் நாள் இரவு அவருடைய கனவில் பிரசன்னமாகிறார் நமது முருகப்பெருமான். இந்த உலகம் ஒய்ய நீ என்னை நினைத்து கந்தசஷ்டி கவசம் பாடு என்கிறார். அன்று ஆட்கொள்ளப்பட்ட தேவராயர் முதலாக இயற்றிய பாடல் தான் இந்த சஷ்டி கவசம். முருகனின் அறுபடை வீடுகள் 6, சஷ்டி கவசம் ஆரம்பித்து முடியும் நாட்கள் 6, முருகனின் திருநாமங்கள் சரவணபவ எனும் எழுத்துக்கள் 6, ஒரு மனிதனின் ஜாதக கட்டத்தில் வரும் சத்ரு ரோக நோய் சம்பந்தமான விஷயங்களை குறிக்கும் கட்டங்கள் 6, கார்த்திகை பெண்களால் முருகன் வளர்க்கப்பட்ட எண்ணிக்கை 6. இப்படி முருகனின் திருநாமங்கள் 6 என்ற அடிப்படையில் இந்த கந்தசஷ்டி கவசமும் சரி கந்தசஷ்டி விழாவும் சரி நடந்து கொண்டிருக்கிறது. முருகனுக்கு உகந்த இந்த சஷ்டி கவசத்தில் நாம் எண்ணியது எல்லாம் இந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்து பாடும் பொழுது அத்தனையும் நிவர்த்தியாகும் என்பது ஆன்றோர் சான்றோர் வழக்கு. பெங்களூர் சாதாரண ஒரு கணக்கராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கிய முருகப்பெருமானுடைய பரம சீடரான தேவராய சுவாமிகள் கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்து இன்று உலகெல்லாம் இயக்கும் வண்ணம் ஒரு சிறந்த முருகபக்தராக உருவாக்கினார் என்பது மறக்க முடியாத கருத்து. சஷ்டி கவசத்தை பொறுத்தவரை யாரும் மனப்பாடமாக தெரியவில்லை கூட, நான் சாதாரண நடக்கும்போது ஒரு தெருவில் ஒரு நாய் துரத்தினால் கூட எனக்கு உட்பட அந்த அனுபவம் உண்டு. பாட்டு முழுமையாக தெரியல இல்லையோ, காக்கா காக்கா கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தாக்க தடையற தாக்க பார்க்க பார்க்க பாவம் பொடிபட பில்லி சூன்யம் பெருமை அகல என்று நம்ம எரியாமலேயே சஷ்டி கவசம் வார்த்தைகள் வழிபடு நம்ம வாயில உள்ளார்ந்த மனசாட்சியில் நம்ம பாடுவோம். இதனுடைய மூல மந்திரம் என்னன்னா, ஐயும் கிளியும் அடைவுடன் சவ்வும் உய்யொலி சவ்வும் உயரையும் கிளியும் சவ்வும் கிளருளியையும் நிலை பெற்ற நித்தமும் ஒளிரும் சண்முகன்றியும் தனியொலியவும் குண்டலியாம் சிவ குகந்திரம் வருக என்று இந்த பீஜாட்சர மந்திரத்தை பாடுறவங்க முருகனுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டாங்கிறது ஆதாரபூர்வமான ஒரு வார்த்தை. முருகனுடைய அருள் வாக்குன்னு கூட சொல்லலாம். அடுத்ததாக முருகன் அருள் பெற்ற பாம்பன் சுவாமிகள் ராமேஸ்வரத்துக்கு அருகில் உள்ள பாம்பன்கிற இடத்துல பிறக்கிறாரு. இவருடைய வாழ்ந்த காலங்கள் பார்த்தா 1848 1850 சொல்கிறாங்க. சாத்தப்ப பிள்ளைங்கிறவங்களுக்கும் செங்கமலத்துக்கும் மகனாக பிறக்கிறாரு. அவர் முருகனை ஆட்கொண்ட விதம் ரொம்ப உணர்ச்சி விஷயமானது. 2ஆம் அருணகிரிநாதராகவே போற்றப்பட்டவர் இந்த பாம்பன் சுவாமிகள். 1894 ராமநாதபுரத்துக்கு பக்கத்தில் உள்ள பிறப்பன் வலசைங்கிற இடத்துல ஒரு மயான பூமிங்க. 4 பக்கமும் சதுரமாக ஒரு குழி வெட்டி சுற்றிலும் முள்வேலிட்டு அந்த குழியில் போய் உட்காந்து கடுமையாக தவம் பண்ணுறாரு.
தவம் பண்ணும்போது முருகன் அவருக்கு காட்சி கொடுப்பாருன்னு ஒரு நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் முதல்ல 7 நாள் அவருக்கு ரொம்ப கடுமையான இன்னல்களை அனுபவிக்கிறாரு. அப்போது முருகன் வந்து எழுந்து வராரு. வந்து குழிக்குள்ளேயே வராரு. குழிக்குள்ளேயே வந்து காட்சி தராங்க. காட்சி தந்ததோடு மட்டும் இல்லாமல் நீ தவத்தை முடிச்சுட்டு வெளியில் வான்னு சொல்கிறாரு. இவர் மறுக்கிறாரு. என்னைய பழனி முருகன் என்னை வந்து ஆட்கொண்டால் அன்று நான் என்னுடைய விரதத்தை முடிக்க மாட்டேன், வரமாட்டேன்னு சொல்கிறாரு. நான் இந்த முருகன் தான் சொல்கிறேன், நீ இப்போ தவத்தை முடிச்சுட்டு வெளியில் வான்னு சொல்கிறாங்க. கடைசியாக அகத்தியர் அருணகிரிநாதரோட பழனி ஆண்டவர் வந்து பாம்பன் சுவாமிக்கு தரிசனம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவர் மகான பூமி அந்த குழியை விட்டு வெளியில் வராரு. அவர் நினச்ச வேலையெல்லாம் முருகப்பெருமான் அவருக்கு தரிசனம் நேர்லேயும் சரி கனவுலையும் சரி நிறையா கொடுத்துருக்குறாங்க. ஒரு சமயம் இதே பாம்பன் சுவாமிகள் வந்து அவருடைய சின்ன வயசுலேருந்து அவர் ரொம்ப தீவிரமான முருக பக்தராக இருந்தார். என்னதான் வசதியான குடும்பத்தில் பார்த்தா அவருடைய மனமெல்லாம் முருகனுடைய பக்தராகவே இருக்கணும், துறவரம் போடணும், துறவரத்திலே தன்னுடைய வாழ்நாளை கழிக்கணும்னு ரொம்ப தீவிரமாக இருந்தார். ஆனால் அவருடைய அப்பா மற்றும் நண்பர்களுடைய வேண்டுதனால விருப்பத்தினால அப்பா சொன்னபடி கல்யாணம் பண்ணிக்கிறாரு. 3 பிள்ளைங்களுக்கு தகப்பனாகிறார். தகப்பனானதுக்கு அப்புறமும் அவருடைய மனம் என்னவோ துறவரத்தையே நாடிட்டு இருக்கு. ஒரு நாள் அவருடைய நண்பர்கிட்ட சொல்கிறாரு, முருகன் என் கனவுல வந்தார், என்னை வந்து துறவரம் கொண்டு பழனி தண்டோயில் வர சொல்கிறாருன்னு பொய் சொல்கிறாரு. அவர் பொய் சொன்ன அடுத்த கொஞ்சம் நேரம் கழித்து அவர் தனியாக அவர் வீட்டில் மாடியில் உட்காந்துருக்கும் போது கோபக்கணலோட முருகப்பெருமான் காட்சி தராரு. நானாக உன்னை வர சொன்னேன், என்னுடைய அனுமதி இல்லாமல் உன் நண்பன்கிட்ட நான் பழனிக்கு வர சொன்னதை நீ பொய் உரைத்த ஒரே காரணத்தினால உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் சொல்கிற வரையிலும் நீ பழனிக்கு வரவே கூடாதுன்னு சத்தியவாக்கு கொடுக்குறார் முருகன். அதே மாதிரி பாம்பன் சுவாமிகளும் தன்னுடைய வாழ்நாள் கடைசி வரையிலுமே பழனிக்கு சென்றதில்லைங்கிறது முருகன்கிட்ட பொய் சொல்லக்கூடாதுங்க. கடைசி வரைக்கும் அவர் முருகன் கோயிலுக்கு பழனி தண்டாபதி கோயிலுக்கு போனதே கிடையாது. 1923 டிசம்பர் 27 இதே பாம்பன் சுவாமிகள் வந்து தம்புச்செட்டி தெரு சென்னையில் குடியிருக்கிறாரு. அப்போ ரோட்டில் நடந்து வரும்போது ரோட்டில் போன ஒரு குதிரை வண்டி அவர் மேலே இடிக்குது. அவருடைய இடது கால் எலும்பு முறிஞ்சு போகுது. சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறார். அவரை பார்த்த வெளிநாட்டு மருத்துவர்கள் வந்து அவருடைய எலும்பு உடஞ்சி முறிஞ்சு போச்சு, இனிமேல் அவரை குணப்படுத்துறது கடினம், வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு கைவிட்டுறாங்க. அப்போது அவர் வந்து தன்னுடைய முழுமையாக தன்னை கடவுள்கிட்ட ஒப்படைச்சு சண்முக கவசம் ஓம் சண்முகபதே நமோ நம ஓம் சட்கோணபதே நமோ நம என்கிற குமாரஸ்தவத்தை முழுமையாக பாடுறாரு. சண்முக கவசத்தை பாடுறாரு. அந்த குமாரஸ்தவத்தை பாட அவர் சண்முக கவசம் பாடுறாரு. அப்போது முருகப்பெருமான் அவருக்கு காட்சி தந்து இன்னும் 15 நாளில் உன்னுடைய நான் காலை உடஞ்ச எலும்பை நான் முற்றுமையாக குணப்படுத்துவேன், பயப்படாதுன்னு ஆர்வம் சொல்கிறாரு. அப்போது முருகப்பெருமான் 2 மயில் வாகன உருவத்தோடு அவர் கண்ணுக்கு தெரிஞ்சு அவர் பக்கத்துலேயே முருகன் வந்து குழந்தை வடிவத்தில் வந்து பாமன் சுவாமிகள் பக்கத்தில் படுத்துட்டு அவருக்கு தட்டி கொடுக்குற மாதிரி ஒரு விஸ்வரூபம் அவருக்கு தெரியுது. இப்படி நினைச்ச சமயத்துலலாம் அவருக்கு பாமன் சுவாமிக்கு முருகன் காட்சி தராரு. ஒரு கட்டத்தில் முருகன் சொன்ன மாதிரியே 15 நாளில் அவருடைய உடைஞ்சு போன எலும்பு பாதம் சரியாகி எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அவர் நடக்கிறத பார்த்து அந்த ஆங்கிலேய டாக்டர் ஒருத்தங்க மிராக்கிள் இஸ் ஸ்டில் ஹேப்பனிங் இன் இந்தியா அப்படின்றாங்க. எப்படி இவர் உடஞ்ச போன எலும்பு முறிஞ்சு போய் 15 நாள் ஆகலை, முடியாதுன்னு கைவிடப்பட்ட கேஸான இவர் எப்படி நடக்கிறாருன்னு அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம் அந்த டாக்டருக்கு. அந்த மாதிரிலாம் அவருடைய வாழ்க்கையில் நிறைய அதிசயங்கள் அப்போது நடந்திருக்கு. அது அரசாங்க ஆணையில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இன்றளவும் அவருடைய கோயிலில் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் மன்ரோ வார்டில் அவர் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனதுலேருந்து அவருடைய எலும்பு சேர்ந்ததுலேருந்து முருகப்பெருமான் காட்சி தந்த அத்தனையுமே ஃபோட்டோவாக வச்சுருக்காங்க. இந்த பாம்பன் சுவாமிகள் 6666 முருகன் திருப்பாடல்களையும் 32 வியாசங்களையும் எழுதியிருக்கிறாரு. இந்த சண்முக கவசத்தில் எழுதியிருக்கிறத சின்ன ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு செயலுமே உயிர் எழுத்துக்களையும் உயிர்மை எழுத்துக்களையும் அந்த பாட்டை ஆரம்பித்து முடிகிற மாதிரி இது பண்ணியிருப்பார். பாம்பன் சுவாமிகள் வந்து நிறைய நாள் வந்து அவர் இந்த வெள்ளை ஆடை தான் ஊட்டிட்டு இருக்கிறாரு. ஒரு சமயம் அவர் காசி தீர்த்த யாத்திரைக்கு போகும்போது அங்கே குமாரசுவாமி மடத்தில் ஸ்டே பண்ணுறாங்க. அப்போது அங்கே உள்ள ஒரு மடாதிபதி அவருக்கு இனிமேல் நீங்கள் காவி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் கையில் கொடுக்குறாரு. அன்று முதல் இடுப்பில் ஒரு காவி துண்டையும் தோளில் ஒரு காவி துண்டை மட்டுமே தான் உடுத்தி இருந்துக்கிறாரு. தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஒரு வேளை மட்டுமே உணவு எடுத்துட்டு சதா சர்வ காலமும் முருகப்பெருமானையே முருக திருவநாமத்தையே எண்ணி வாழ்நாளை கழித்த மகானவர். இன்றைக்கும் அவருடைய சமாதி சென்னை திருவாரூர் கடற்கரைக்கு பக்கத்தில் தாத்தா கோயில்னு எல்லாராலையும் போற்றி வணங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே முருகப்பெருமானின் சிறந்த பக்திக்கு ஆட்கொள்ளப்பட்டவர்னா நான் அடியார்கள் தான் சொல்லுவேன். அடுத்த வாரியார் சுவாமிகளை பற்றி ஒரே ஒரு சின்ன வார்த்தை சொல்லுகிறேன். முருகப்பெருமானையே பேச்சாக சுவாசமாக எடுத்துக்கொண்டு வாழ்ந்தவர் வாரியார் சுவாமிகள். 1906ஆம் ஆண்டு
ஆகஸ்ட் 25ஆம் தேதி காங்கேயநல்லூருங்கிற ஊரில் மல்லையதாசாங்கிறவருக்கு மகனாக பிறக்கிறாரு. சின்ன வயசுலேருந்து அவர் ஸ்கூலுக்கு போனது கிடையாது. அவருடைய தந்தை தான் அவருக்கு குரு. அவருடைய தந்தை மூலமாகவே அவருடைய இலக்கணங்கள், வெண்பாக்கள், முருகனை பற்றிய தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் மட்டுமல்ல, கண்டர் அலங்காரம், கண்டர் அனுபூதி, இந்த மாதிரி எல்லா விதமான முருகனுடைய நாமங்களையும் தன்னுடைய தந்தை மூலமாக கற்றுக்கிறாரு. தந்தையின் விருப்பத்திற்கு இணங்க வீணையும் கற்றுக்கிறாரு. அவர் தந்தை ஒரு மிகச்சிறந்த ஆன்மீக சொற்பொழிவாளர். தந்தை செல்ல முடியாத ஒரு சொற்பொழிவுக்கு அவருடைய அனுமதி இல்லாமலே கிருபானந்த வாரியார் செல்கிறார், சுவாமிகள் செல்கிறாரு. தந்தை காட்டிய வழியில் அவரை விட மிகச்சிறப்பாக அவர் சொற்பொழிவாற்றிய திறனை கண்டு அங்கே வந்திருந்தவர்கள் அத்தனை பேரும் அவரை பாராட்டுகிறார்கள். சிறு குழந்தை முதல் பெரியோர்கள் வரை தன்னுடைய பேச்சால், தன்னுடைய சொல்வன்மையால், நகைச்சுவை பேச்சால் எல்லாரையும் கட்டி போட்டு கூட்டத்தை கலைஞ்சு போக விடாமல் கடைசி வரைக்கும் ஒரு சிறந்த சொற்பொழிவாக ஆன்மீக சொற்பொழிவு தந்தவர் யாருன்னா இன்னைக்கு வரைக்கும் கிருபானந்த வாரியார் சுவாமிகள் தவிர வேறு யாருமே இல்லைன்னு அடித்து சொல்லலாம். அவருடைய சுவாமி கிருபானந்த வாரியார் சுவாமிகளுடைய முருகப்பெருமான் அவர் ஆட்கொண்ட விஷயத்தை பற்றி இப்போ சொல்ல போனால் நிறைய சொற்பொழிவு ஆற்றிருக்காரு. இருந்தாலும் அந்த சமயத்தில் முருகப்பெருமான் அவரை ஆட்கொண்டு வயலூர் முருகன் கோயில் அவருக்கு ரொம்ப பிடிச்சது, சுவாமிகளுக்கு பிடிச்ச கோயில் வயலூர் முருகன் கோயிலையும், இங்கே நம்ம அருகில் இருக்கிற வடலூர் வள்ளலார் கோயில் சத்தியஞான சபையும் அவரைய சுவாமிகளே நன்னீராட்டு செய்ய சொல்லி முருகன் அவருக்கு காட்சி கொடுத்து பிரசன்னமாகி சொல்கிறாரு. இப்படியாக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் முருகப்பெருமானால் ஆட்கொள்ளப்பட்டு தமிழ்நாடு மட்டுமல்ல உலகம் முழுவதுமே நிறைய கோயில் திருப்பணிகள் செய்து திருப்பணி சக்கரவர்த்தி என்ற பட்டமும் பாராட்டம் பெறுகிறார். மக்கள் செயலும் இடங்கள் எல்லாம் அவர் ₹1 கொடுத்தால் கூட அதை வாங்கி தன்னுடைய சொந்த செலவுக்காக ஒரு பைசா கூட செலவழித்தது கிடையாது. மக்களிடம் வாங்கும் அனைத்து பணத்தையும் பொருட்களையும் ஆலய திருப்பணிக்கும் ஆலய செலவுகளுக்கு மட்டுமே செலவிடுறாரு. இந்த மாதிரி செய்கிற ஒரு இது வந்து 1993 நவம்பர் 7ஆம் தேதி லண்டனுக்கு போகிறார். தன்னுடைய ஆன்மீக சொற்பொழிவுக்காக போகிறாரு. ஒரு சொற்பொழிவுலையும் ஆரம்பிக்கும் போது சரி, முடியும் போது ஒரு குறிப்புகளாக சொல்லாமல் விட மாட்டார். அப்படிப்பட்ட வாரியார் சுவாமிகள் லண்டனுக்கு போகிறாரு. அங்கே உடல்நல குறைவு சரியில்லாமல் மீண்டும் சென்னைக்கு திரும்பி வர வேண்டிய கட்டாயம். மும்பை வழியாக அவர் சென்னைக்கு திரும்பி வர சமயத்தில் அவருக்கு ஏதோ உடல்நல குறைவு வருது. அப்போ அவர் கண்ணுக்கு வான்வெளியில் விமானத்தில் போயிட்டு இருக்கும்போது 2 மைல் அவருக்கு பக்கத்தில் வழி சென்றுட்டு போகிற மாதிரி அவருக்கு தோணுது. மற்ற யாருக்கும் அவர் கண்ணுக்கு தெரியல. சுவாமிகளுக்கு மட்டும் அந்த மைல் அவரை கிராஸ் பண்ணி போகிற மாதிரி தெரியுது. சென்னைக்கு வரதுக்கு முன்னாடியே முருகனால் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு முருகன் அடி சேர்ந்தார். அது யாருக்கும் தெரியல. இன்னைக்கும் கிருபானந்த சுவாமிகள் பிறந்து வளர்ந்த காங்கேயநல்லூரில் முருகன் பெருமானுடைய சன்னதிக்கு எதிர்த்தாப்பில் கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அமைத்த சரவண கோயிலுங்கிற ஒரு மேடை மேலே அவருடைய திருவுருவம் வைக்கப்பட்டு மூலஸ்தானத்தில் உள்ள கருவறை சுவாமிகளுக்கு என்னென்ன பூஜை புனஸ்காரங்கள் நைவேத்தியம் நடக்கிறதோ அத்தனையும் கிருபானந்த வாரியார் சுவாமிகளும் இன்றும் நித்திய பூஜைகள் தவறாமல் நடந்து வருகிறது. ஆகவே ஒரே ஒரு நிமிஷம், பிற தெய்வங்கள்லாம் எதிரிகளை வந்து வீழ்த்த தான் செய்வாங்க, அழிவு செய்வாங்க. ஆனால் என்னுடைய கருணை கடவுள் கந்த கடவுள் தர்ம வழி நின்று அடியார்களை காக்கிறார் என்றார். அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட சூரபத்மனை சம்ஹாரம் செய்தார். மற்றதான் ராவண வதம், வாலி வதம் கேள்விப்பட்டிருப்பாங்க. சூர சம்ஹாரம்ங்கிறது முருகப்பெருமான். அந்த சூரம்னா நல்ல அர்த்தம், ஹாரம் என்றால் அழகு, அழகான ஒரு மாலைங்கிறது. இங்கே சூரபத்மன் போன்ற கெட்டவர்களுக்கு தன்னுடன் வைத்துக்கொண்டு சேவர் கொடியாகவும் மயில் வாகனம் வைத்துக் கொண்ட கருணை கடவுள் அவர். அதனால தான் அவருக்கு சூரசம்ஹாரம் வந்து உலகம் முழுக்க இன்னைக்கு சிறப்பாக கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. இறுதியாக முருகப்பெருமானே என்னுடைய தனிப்பெரும் முருகருக்கு ஆட்கொள்ளப்பட்டவர் அடியார்களே என்று கூறி வாய்ப்பளித்த நடுவர் அவர்களுக்கும் மற்ற அனைவருக்கும் இடையே சிரம் தாழ்ந்த பணிவான வணக்கத்தை மனமொழி மையால் கூறி நன்றி விடைபெறுகிறேன். மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். நன்றி. உயரெழுத்து மெய்யெழுத்தம் சாசனமாய் முருகி என்றாலே அழகனை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். கந்தசஷ்டி கவசம் பற்றி இவங்க சொல்லும் பொழுது அடியார் சொன்னாங்க இல்லைங்களா, நம்ம வந்து எது கேட்டாலும் கந்தன் கொடுப்பான். எப்படி கொடுப்பான்? ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். இன்னைக்கு பட்டிமன்றம் பார்த்துருக்கோம், கேட்டிருக்கோம். இதன் மூலமாக நாங்கள் ஒன்று தெரிஞ்சுட்டு போகிறோம் அப்படின்னா, ஒரு நாள் 36 கொண்டு ஓங்கியே ஜெயித்து இருக்கான். தேங்க்யூ சார். இருக்குங்களா? அப்போ நமக்கு ஒரு வேண்டுதல் இருக்கு, விண்ணப்பம் இருக்கு, கண்டிப்பா நடக்கணும் அப்படின்னு நாம் நினைச்சிட்டோம்னா ஒரு நாள் எடுத்துக்கணும். ஒரு கிருத்திகை நட்சத்திரம், அதுவும் செவ்வாய்க்கிழமை வருகின்ற நட்சத்திரமாக இருந்தால், கிருத்திகையா இருந்தால் ரொம்ப சிறப்பு. அந்த நாளில் ஒரு நாளைக்கு 36 முறை கந்தசஷ்டி கவசம் சொல்லணும். சரி, எப்படி ஒரு நாள்ல 36 முறை சொல்ல முடியுமா அப்படின்னா, ஒரு முறை உட்காரும் பொழுது 6 முறை சொல்லி பழக வேண்டும். அதுக்கப்புறம்
நேரம் நாம வைப்போம். அந்த நேரத்துல ஒரு 6 முறை இந்த மாதிரியாக ஒரு நாளைக்கு 6 முறை நைட்டு அதாவது விடிய காலம்பர ஒரு 4 மணிலேருந்து எடுத்துக்கிட்டு இரவு 12 மணி வரைக்கும் நாம எப்படி வேணாலும் அந்த 6 காலமாக எப்படி 6 கால பூஜை நடக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி நாம அதை அழகா சொன்னோம்னா கண்டிப்பா கேட்டதை கேட்டபடி அதுக்கும் மேலே கந்தன் வாரி வாரி வழங்குவான் வள்ளலாக அப்படிங்கிறது நம்மளுடைய அருளாளர் பெருமக்கள் நமக்கு எழுதி வச்சுட்டு போன செய்தி. இதை உங்கள் மனதில் பதிய வைத்து இவங்க சொன்ன மாதிரி பாம்பன் சுவாமிகள், அப்புறம் வாரியார் சுவாமி இல்லைன்னா முருகனை பற்றி திருப்புகழை பற்றி நமக்கு ஒன்றுமே தெரிஞ்சிருக்காருங்க. அருணகிரிநாதர் திருப்புகழை பாடினாரு அப்படிங்கிறத அது அவருடைய காலத்திலேயே அது அத்தனை பேருக்கும் தெரிஞ்சிருக்காரு. ஆனால் திருமுருக வாரியார் சுவாமிகளை அதுக்கு அழகான பொருளும் விளக்கமும் எழுதி நம்ம எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி நம்ம அத்தனை பாடல்களையும் நம்ம மனசில் பதிய வச்சுட்டு போனாங்க. அது ஒரு வாரியார் சுவாமிகளுடைய திருவடிகளை இன்னைக்கும் நாம் போற்ற வேண்டும் என்ற கருத்தை இந்த நேரத்தை பதிவு செய்து பாம்பன் சுவாமிகள் அவங்க சொன்ன எல்லா தகவலும் இன்னும் ரொம்ப சிறப்பு. அந்த குமாரஸ்தவம் படித்தா போதும், சண்முக கவசம் படித்தா போதும், நமக்கு காவலாக தர்மராஜாவிடமிருந்து நமக்கு எப்பொழுதும் காவலாக அந்த மந்திரங்கள் பீஜ மந்திரங்கள் இருக்கும் அப்படிங்கிற தகவலையும் சொல்லி மிகவும் சிறப்பாக அவங்க அடியார் பெருமக்களை பற்றி பேசினாங்க. செவிக்கு உணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈடுபடும். இங்கே இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப பசியோடு இருக்கீங்கன்னு தெரியுது. நாங்களும் பேசுகின்ற ஆர்வத்தில் பேசிட்டு இருக்கோம், சீக்கிரம் முடிச்சிடலாம். அடுத்ததாக அசுரர் தான் முருகன் ஆட்கொண்ட அந்த பெரிதும் ஆட்கொண்டவர்கள் யார், அசுரர்களா அடியார்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அசுரர்கள் தான் அப்படின்னு சொல்லி எங்களுடைய பாவையர் மன்றத்தில் சிறப்பு பேச்சாளராக நல்லா பேசுவாங்க, ஆசிரியராக இருக்கிறாங்க கீதா சர்மா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றேன். அதில் ஒரு தகவல் அந்த கதிர்காம வேலவன் கோவிலில் அந்த கோவிலுக்கு பின்னாடி ஒரு அரச மரம் உண்டு. அது எப்பன்னா அசோகருடைய மகள் இங்கிருந்து போகும்பொழுது அந்த மரத்தை அங்கே நட்டு வைத்ததான் இன்னைக்கும் அது அப்படியே தழைச்சி இருக்கு. அந்த இடத்துல தான் போகிற பக்தர்கள் எல்லாம் அந்த மரத்தை அடியில் உட்காந்து அந்த அளவுக்கு இந்தியாவிற்கு பெருமை இருக்கு, தமிழர்களுக்கு பெருமை இருக்குங்கிற விஷயத்தை இந்த இடத்துல சொல்லிட்டு ஆரம்பிங்க கீதா. எம்பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை போற்றி ஸ்ரீ கதிகாரமவேல ஆலய கமிட்டி குழுவினருக்கும் இங்கு எங்களை வாழ்த்திய மின்துறை இயக்குனர் மற்றும் அவர் துணைவியார் அவர்களுக்கும் மற்றும் இங்கு கூடியிருக்கும் அனைத்து பக்த கோடி மக்களுக்கும் என் சிறந்தார்ந்த வணக்கத்தை கூறிக்கொண்டு நாதவிந்து கலாதி நமோ நமோ வேத மந்திர ஸ்வரூபா நமோ நம ஞான பண்டித சுவாமி நமோ நம வெகு கோடி. இது பாடாம முருகரை பத்தி நம்ம பேசவே முடியாதுங்க, எந்த விஷயத்தையுமே பேச முடியாது. இப்போ எனக்கு முன்னாடி பேசினாங்க அடியார்கள் தான் அப்படின்னு என்னுடைய தோழி பேசினாங்க. அவங்க ஒரு விஷயம் மறந்துட்டாங்க. கந்த சஷ்டி கவசத்துலையும் என்ன சொல்லியிருக்குன்னா இடும்பா இதுனே இடும்பா போட்டு, அங்கேயும் எங்களுடைய அசுரர்கள் பத்தி தாங்க பேசியிருக்காங்க. அப்புறம் பாம்பன் சுவாமியை பத்தி பேசினாரு. அவர் ஒரு பொய் சொன்னாருங்கிறதுக்கு என்னோட கோயிலுக்கு வராதன்னு சொல்லிட்டாரு முருகர். ஆனா எங்க அசுரர்கள் பாருங்களேன் அவ்வளோ எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் தாங்க அசுரர்கள்ட்ட ஆணவம், நான் அப்படிங்கிற ஒரு ஆணவம் இருந்தது. அது போச்சுன்னா நீ என்கிட்ட வந்துடலாம்ப்பா. ஒரு சின்ன விஷயத்த அவ்வளோ பெருசா முருகர் நமக்கு அழகா சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. நான் அப்படிங்கிற ஆணவம் எந்த மனிதனுக்கும் இருக்கக்கூடாது. அப்ப யாரா இருக்கும், அந்த நான்கிற ஆணவம் வரும்போதெல்லாம் நம்ம அசுரர்களா மாறுறோம் அப்படிங்கிறது தான் நமக்கு சூட்சமமா சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. பாக்கி நேரம்லாம் நம்ம தேவர்களை, அதுதான் அந்த நான்கிறது தான் அவர் அழிச்சாரு. நான் அழிச்சோன்னா ஐக்கியம் ஆயிட்டாங்க. அப்ப எப்பவுமே ஐக்கியமா இருந்த எங்க அசுரர்கள் தாங்க நடுவர்களே, நீங்க பார்த்துக்கோங்க. இது அவங்க எல்லாமே அவங்க என்னோட தோழி சொல்லிட்டாங்க. காசிபருக்கும் மாயைக்கும் பிறந்தவங்க சூரபத்மன், தாருவாசுரன் எல்லாருமே. இதுல ரொம்ப ரொம்ப சூட்சமா உள்ள பாத்தீங்கன்னா சிங்கமுகன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கதாபாத்திரம் சிங்கமுகன். என்னன்னா நம்ம ராமாயணம் எடுத்தோட விபீஷணன் இருக்காரு, மகாபாரதம் எடுத்தோட விதுரர் இருக்காரு. இவங்க 2 பேருக்கு என்ன குணம்னா அவங்க இருந்த இடம் ஒரு நல்ல சூழ்நிலை இல்லாத ஒரு இடத்துலையும் நல்லவர்களாவே கடைசி வரைக்கும் அவங்க இருந்தாங்க. கூட இருந்தவங்களுக்கும் நீ தப்பான வழியில போறேன்னு அட்வைஸ் பண்ணிட்டே இருந்தா அதே மாதிரிதான் இந்த சிங்கமுகனும் அவனுடைய அண்ணனுக்கு தர்மங்கள் நியாயங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டே இருக்கான். ஆனாலும் என்னதான் தர்ம நியாயங்கள் சொல்லி கொடுத்தாலும் அவன் இருந்த இடமும்
அவன் வளர்ந்த சூழ்நிலை என்னவா இருந்து அசுர குலத்துல இருந்ததுனால, அவனும் அசுர குணங்களோடயே வளர்ந்து வந்ததுனால தான் முருகனுக்கு எதிர்க்க நின்று சண்டை போட வர. அப்படியும் சமாதானம் பண்ண வந்த வீரபாகுவை பத்தி அவர் சொல்றாரு சிங்கமுகன். அண்ணா, நம்ம நேரடியா ஒரு சின்ன பையன், முருகன் அப்ப பெரிய ஆள்லாம் இல்லைங்க, குட்டி பாலகன், குழந்தைகிட்ட போய் சண்டை போடணுமா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, முருகன் அதுக்கு ஒரு வார்த்தை சொல்றாரு, வலியவரை எளியவர் தாக்க வரும்போதெல்லாம் வலியவரை கடவுள் காக்க வருவார் அப்படின்னு. ஸோ எப்போ நீ பெரியவன் நினைச்சிட்டு உனக்கு கீழே இருக்கிறவங்களை அடிக்க வரையோ அப்பெல்லாம் நான் அவங்களுக்கு கூட இருப்பேன். இது எவ்வளோ பெரிய விஷயங்க, ரொம்ப சாதாரண விஷயம் நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ எப்பெல்லாம் நம்ம சின்னவர்களாகவே நினச்சிட்டே இருந்தோன்னா கடவுள் நம்ம கூடயே இருந்திருப்பாருங்கிறதுக்கு இது சூட்சமமான ஒரு விஷயங்கள் இல்லையா? இது சிங்கமோகனை பற்றி. அடுத்தது தாரகாசுரன் வராரு. தாரகாசுரன் பார்த்தீங்கன்னா அப்போ வேற மாதிரி மாயாபுரம்ங்கிற ஊரையே ஆண்டுட்டு இருக்கான். இதில் எல்லாமே என்னென்னா, இந்த வீரவாகு போய் ஒரு இடத்துலையும் தூதுவராக போய் சண்டை வேண்டாம், நம்ம சமாதானமாக போகலாங்கிறான். ஆனால் போயிட்டு வரும்போதெல்லாம் ஒரு விஷயம் சொல்கிறான். அண்ணா, நீ முருகர்கிட்ட சொல்கிறாரு, நீ அவங்க ஊரெல்லாம் போய் பாரு, அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. வீரமகேந்திரபுரி ஆகட்டும், மாயாபுரம் ஆகட்டும், இந்த அசுரர்களுக்கு ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி இருக்குங்க. அவங்க ஊரை ரொம்ப அழகாக வச்சுருப்பாங்க. நம்ம ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா ராவணன் அவ்வளோ அழகாக இருக்குமா, ஸ்ரீலங்கா அவ்வளோ அழகாக இருக்குமா, இன்றைக்கும் போனாலும் ஸ்ரீலங்கா அவ்வளோ அழகாக தான் இருக்குது. ஸோ அப்படி ஒரு அழகான ஊரை நம்ம போய் அழிக்கணுமா அப்படிங்கும்போது நம்ம ஊரை அழிக்க போகிறதில்ல, அவனுடைய ஆணவத்தை தான் நம்ம அழிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் முருகர் திருப்பி சொல்லிட்டு இருந்தாரு. அவர் தாரகாசுரன் என்ன பண்ணுறாருன்னா, இந்த வீரவாகவே சிறையில் போட்டு அடைச்சிடுறாரு. அப்போ தான் முருகர் வராரு, சண்டையெல்லாம் போடுறாரு. அந்த மலையவே அவன் ஒரு மலை மாதிரி உருவாக்கிடும், அந்த மலையை படிச்சு சண்டை போட்டு முடிச்சிடுறாரு. இது எங்கேருந்து கிளம்பி போறாரு அப்படின்னா, திருச்செந்தூர்லேருந்து தான் கிளம்பி வீரமகேந்திரபுரிக்கு போறாரு. இதுல இன்னொன்று பாருங்க, இவங்க எல்லாரும் எங்க அடியார் அந்த பாடினாரு, தேவராயர், நான் இல்லைன்னு சொல்ல, எனக்கு முருகர்னா எனக்கு எல்லாமே முருகர் தான் என்னை பொறுத்த மட்டும். கந்த சஷ்டி கவசம் சொல்லாத எனக்கு அது இல்லாம முடியாது. திருச்செந்தூர் முருகன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் எனக்கு. அப்படி இருக்கிறபோது இவங்க என்ன சொன்னாங்க, திருச்செந்தூர்ல தோழி ஒரு விஷயம் சொன்னாங்க, சூரசம்ஹாரம் அடியார்கள் எல்லாம் பாடினாங்க, கந்த சஷ்டி கவசம் இயக்கினாங்க எல்லாம். இது எல்லாத்துக்குமே மூல காரணமா இருந்தது சூரபத்மன்கிற ஒரு அசுரனை அழிக்க வர்றதுக்கு தான் இந்த அடியார்கள்லாம் உருவானாங்க. அப்போ ஒரு அசுரனை அழிக்கிறதுக்கு தான் நம்ம அடியார்கள் உருவாகிறோம். அடியார்கள் என்னைக்கு இருப்போங்க, அடியார்கள் கடவுள்னு இருந்தா பக்த கோடிகள் இருக்கத்தான் செய்வாங்க. சுனாமி மாதிரி வந்தாங்கன்னா ஒரு டைம் தான். அந்த கடவுள் கிட்ட யார் ஐக்கியமானாங்க தான் தலைப்பு தானமா நடுவர்மா. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, கதைகள்லாம் சொன்னாங்க, பாட்டெல்லாம் எங்களுக்கு தெரியுங்க, எங்க திரும்பினும் கந்த சஷ்டி கவசம் தான் காதுல விழுந்துகிட்டு இருக்கு, கந்த கவசம் தான் விழுந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது ஏன் இவங்க ரெண்டு பேரும் ஏன் ஸ்பெஷல், ஏன் சூரசம்ஹாரம் சூரன் ஸ்பெஷல் அப்படின்னா, சூரன் வதைக்கும் போது அவன் கேட்டுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம், கடைசி வரைக்கும் அவனோட ஆணவத்தை அழிக்காமையே ஜெயிச்சுட்டே வரான். தம்பி இறந்துட்டான், கூட இருந்தா எத்தனையோ அசுரர்கள். இதுல இன்னொரு சூட்சமான ஒரு விஷயம் சொல்றேன், அண்டங்கள் எல்லாம் ஆழ்தானா சூரன். அண்டங்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு 1008 அண்டங்கள் ஆண்டிருக்கான். இன்னைக்கு டிரான்ஸ்வர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியை நடத்திட்டு இருக்காங்க அதை பத்தி. ஸோ அப்போ அன்னைக்கு நமக்கு எல்லாமே நம்ம புராணங்கள்ல இருக்கு, இல்லாத எதுவுமே நமக்கு இல்லை. கடைசியாக சொல்லப்படுறது என்ன, சூரனை வதைக்கும் போது அவன் சொன்ன ஒரே ஒரு விஷயம், எப்போ அவன் அந்த ஆணவம் அப்படிங்கிறது போகுதோ அப்போதான் அவர் சரி பண்ணி என் கூட ஐக்கியமாயிக்கோ அப்படிங்கிறாரு. ஸோ இதுலேருந்து என்னங்கன்னா, அசுரர்களுக்கு தான் முருகர் ஐக்கியம் கொடுத்துருக்காரு. எப்போ கொடுத்தாருன்னா, அவனை இழந்ததுக்கப்புறம் ஆணவம் அப்படி 4 இழந்தோடனே அவருக்கு கொடுத்துட்டாரு. நீங்க பாமன் சுவாமிக்கு இன்னும் அவர் பழனிக்கு வரத்துக்கு விடலை. ஆகவே முருகனோட அருள் அதிகமா பெற்றது அசுரர்கள் தான் என்று கூறி வாய்ப்பளித்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விட்டு போகிறேன். நன்றி, வணக்கம். மிகவும் அருமையாக சிறப்பு. அடியார்களே என்ற தலைப்பில் பேசுகிறது. இந்த அருமையான வாய்ப்பை அமைத்துக் கொடுத்து ஸ்ரீ கதிர்காம வேலவர் ஆலய நிர்வாகிகளுக்கு முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை நான் கூறிக்கொள்கிறேன். பக்த கோடிகளுக்கும் நடுவர் உள்ளிட்ட அவையையும் வணங்கி என் வாதத்தினை நான் துவங்குகிறேன். தமிழே முருகனாகவும் முருகனே தமிழனாகவும் பிரிக்க முடியாமல் தமிழ் கடவுளாக விளங்குபவன் முருகன். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான்.
அதே மாதிரி தமிழ் வியாபித்திருக்கும் அத்துணை இடங்களிலுமே முருக கடவுள் கண்டிப்பாக இருப்பார். முருக அடியார்களும் அவ்விடத்தில் இருப்பார்கள். முருகனால் ஆட்கொள்ளப்பட்டு கவிஞரத்தை கொடுத்து மிக சிறப்பான அடியார்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து சென்றிருந்த அடியவர்களை பற்றி நான் பேச வந்துள்ளேன். எனக்கு முன்னாடி பேசின தோழி அசுரர்களை பற்றி சொன்னாங்க. நான் சுருக்கமா சொல்லிடுவேன், ஏன்னா நிறைய மிக சுருக்கமாக சொல்லிட்டு போனாங்க இல்லைங்களா. அவங்க ஆசிரியரா இருக்காங்க. நானும் ஒரு 20 வருடம் ஆசிரியராக பணிபுரிந்த பெண். கிளாஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 3-4 பேர் ரொம்ப ஓவரா பயங்கர வம்பு பண்ணிட்டு, அது சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி பெரிய குழந்தையா இருந்தாலும் சரி இருப்பாங்க இல்லையா. அப்ப டீச்சர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அந்த 3-4 குழந்தைகளை கூப்பிட்டு தன்னோட சேருக்கு பக்கத்துல இப்படி திருப்பி போர்டு பக்கம் திருப்பி உட்கார வச்சிருவாங்க. இப்ப அவனால அதாவது மிரட்டி பார்த்து சொல்லி பார்த்து வேர்ட்னு கேட்க மாட்டான், அஞ்சவே மாட்டான். அந்த குழந்தைய கூப்பிட்டு வந்து ஸ்பெஷலா காலடியில உட்கார வச்சிருவாங்க. இப்ப அவனால எதுவுமே பண்ண முடியாது. அவனோட அத்துணை அந்த குறும்புத்தனத்தை எல்லாத்தையும் அடக்கி வச்சுட்டு அவன் வந்து சுவாமியே கதின்ற மாதிரி டீச்சர் கீழே உட்காந்துருப்பான். என்னுடைய குருவுக்கு குருவான ஆசிரியர்களுக்கெல்லாம் குரு தானே அவர் முருகன். அந்த முருகன் அப்பவே அந்த வழியை சொல்லிட்டு போயிட்டு அவரு செஞ்சு காமிச்சிட்டார் நடுவர் அவர்களே. அதனால கண்டிப்பாக அசுரர்களை விட அடியவர்கள் தான். குமரகுருபரர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். திருச்செந்தூர்ல ஸ்ரீவைகுண்டத்துல ஒரு பெற்றோருக்கு குழந்தை இல்லாம இருந்த பெற்றோருக்கு அவர் வந்து ரொம்ப வருத்தத்துல அந்த நபர்கள் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் திருச்செந்தூர் முருகனை போய் வேண்டி அந்த குழந்தை பிறக்குது. சஷ்டி விரதம் இருந்து பிறக்குது. பிறக்கும் போது பிறந்த பிறகு பார்த்தா அந்த குழந்தை பேசவே இல்லை. ரொம்ப வருத்தமாயிடுச்சு அவங்களுக்கு. போய் திரும்பி திருச்செந்தூர்லயே போய் அந்த முருகன்டே வேண்டி கிட்டத்தட்ட ஒரு மண்டல விரதமாக இருக்கிறாங்க. இப்ப கடைசி நாள்ல முருகன் வந்து அந்த குழந்தைக்கு அப்படியே அந்த குழந்தை வார்த்தைகளை தடுமாறி அந்த குழந்தைக்கு அருமையான ஒரு பாடலை பாடி அந்த கந்தர் கலிவெண்பா அப்படின்ற அந்த பாடலை பாடுகின்ற ஒரு 5 வயது குழந்தைக்கு அவர் கொடுக்கிறார். அப்படிப்பட்ட மிக உயர்ந்த ஒரு சிறு குழந்தையாக இருக்கக்கூடிய அந்த அடியவரை அவர் உருவாக்கிட்டு இருக்கார் அவர்களே. அது மட்டும் இல்ல, பாரதிதாசன் வந்து கடவுள் மறுப்பு கொள்கையை சொன்னவர் கூட குமரகுருபரையும் ஆண்டாளையும் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார். எதிர்பாராத முத்தம் நீதிநெறி விளக்கம் அப்படின்ற ஒரு பாடல் மிக அற்புதமாக சொல்லுவார். ஒரு அதாவது மெய்வருத்தம் பாரார் பசி நோக்கார் கண் துஞ்சார் எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார் செவ்வி அருமையும் பாரார் அவமதிப்பும் கொள்ளார் கர்மமே கண்ணாயினார். ஒரு செயலை வெற்றிகரமாக முடிப்பதற்கு உடம்புல வலி இருக்கா, பசி பார்க்காத, எதுவுமே பண்ணாத, யாரையும் வந்து தீமையா நினைக்காத, எல்லாமே செய்யாம உன்னுடைய செயலை மட்டுமே நீ வந்து கர்மமே கண்ணாயினார் அப்படின்னு சொல்லிட்டு மிக அற்புதமான ஒரு பாடல்கள் குமரகுருபருடைய அந்த நீதிநெறி விளக்க பாடல் எனக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. அவர் வந்து இந்த சிறு குழந்தையா இருக்கும் பொழுது இறைவன் அவர் பெற்றவுடன் அவர் வந்து வீட்டுல தங்குவாரா. அவர் அப்படியே தலயாத்திரை போறாரு. அப்படி போகும் பொழுது அந்த காசிக்கு போறாரு. அங்கே காசிக்கு போகும் பொழுது அங்க வந்து இந்துக்களுடைய நிலங்கள் எல்லாம் அவுரங்கசீப் அண்ணன் வந்து தாரோஷுகன்னு சொல்லிட்டு ஒரு சுல்தான் கிட்ட மாட்டிட்டு இருக்கு எல்லாமே. அவர் வந்து அந்த நிலங்களை எல்லாமே கொடுக்காம வச்சுட்டு இருக்காரு. இவர் போய் கேட்கிறாரு, ஆனா அந்த நிலங்களை வந்து அவர் கொடுக்குற மாதிரி தெரியல. அப்போ வந்து சரஸ்வதி தேவியை நோக்கி வந்து அந்த சகலகலாவல்லி அப்படிங்கிற அந்த பாடலை அவர் பாடும் பொழுது இந்த சரஸ்வதி தேவியை சிங்கமாக உருவெடுத்து வருகிறார். அந்த சிங்கத்து மேல போய் நின்று உட்காந்துட்டு அவர் வந்து அந்த சுல்தானை போய் பார்க்கிறார். அப்படியே அவன் வியந்து போறான். வியந்து போய் அந்த நிலங்களை எல்லாம் தானமாக கொடுத்து விடுகிறான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த அடியவர் வந்து குமரகுருபர் முருகப்பெருமானினுடைய கருணையினால் இது கிடைக்கப்படும். அதே மாதிரி திருவண்ணாமலையில ஒருத்தர் பிறந்தார் இல்லையா. அவர் வந்து பெற்றோர்கள் இல்லாம தமக்கையால் வளர்க்கப்பட்டு ஒழுக்கம் இல்லாத ஒரு சூழல்ல அவர் வந்து ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்கார். அப்படி வாழ்ந்துட்டு இருக்க பொழுது அவருக்கு பெருநோய் வருது. அந்த நோய் வந்த உடனே உறவினர்களால் அவர் வந்து தள்ளப்படுகிறார். அப்படி தள்ளப்பட்ட உடனே மனம் நோந்து அந்த திருவண்ணாமலை கோபுரத்துல போய் ஏறி நின்று அங்கேயிருந்து குதிக்க போகும்பொழுது ஒரு கரம் வந்து அவரை வந்து தாங்குகிறது நண்பர்களே. அது வந்து முருகனுடைய கரம். அப்ப அவர் முருகன் வந்து அவருக்கு வந்து அந்த 5 எழுத்து மந்திரத்தை உபதேசித்து அவர் என்ன சொல்றாரு, 6 எழுத்து மந்திரத்தை உபதேசித்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உலகம் உய்ய திருப்புகழ் பாடு அருணகிரியே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு தப்பு பண்ணவர் அவரு. அத்தனை தப்பையும் அவர் வந்து மன்னிச்சுட்டு அந்த திருப்புகழை பாட அவருக்கு வந்து ஒரு முத்தை திரு பக்தி திரு அப்படின்ற அந்த அடியை எடுத்து கொடுத்து அவர் பாட வைக்கிறார். இப்படி அந்த திருப்புகழ் பாடல்கள் கிட்டத்தட்ட 1300 பாடல்கள் தான் கிடைத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட அதாவது திருப்புகழ் பாட பாட வாய் மணக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாடலை படிக்க படிக்க மொழியும் வளரும். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நூலானது திருப்புகழ்.
நீங்க அடுத்தது எனக்கு ஞாபகத்துக்கு வர அகத்தியர். அதாவது இந்த பாடலை இன்னும் நான் சொல்லலாம்னு நினைச்சேன், பட் எங்களோட நடுவருடைய பார்வை வேற மாதிரி இருக்கு, சீக்கிரம் முடிச்சிடு அப்படின்ற மாதிரி இருக்கு. அகத்தியர் உங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? தமிழ் இலக்கண நூலை வகுத்தவர் அகத்தியர் இல்லையா? முருகன், அதாவது அகத்தியருக்கு குருவானவர் முருகன். அந்த முருகனே திருமறையையும் திருமுறையையும் ஓங்கார பிரணவத்தையும் தமிழையும் கற்றுக் கொடுத்தவர் அகத்தியருக்கு. முருகனுக்கு குருவானவர் சிவன் சொல்லுவாங்க, சிவனுக்கு குருவானவர் முருகன், அந்த அகத்தியருக்கு குருவானவர் முருகன் அப்படின்னு தான். அதாவது அகத்தியரோட பாடல்கள் பார்த்தீங்கன்னா மந்திர சொற்கள், இறைநாமம் மட்டும்தான் இருக்கும். அந்த இறைநாமத்தையே நீங்க திரும்ப 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 சொல்லும் பொழுது ஆழ்மனத்துல போய் அது பதிந்து வீரியமிக்க மந்திர சொற்களாக மாறி நீங்க என்ன வேண்டீங்களோ அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த மந்திர சொற்களை அமைத்து கொடுத்தவர் முருகனுடைய பக்தி சொற்களை அமைத்து கொடுத்தவர் பாத்தீங்கன்னா அகத்தியர். அடுத்து எனக்கு நினைவுக்கு வருவர் பாத்தீங்கன்னா வள்ளலாரும் ஒரு சிறு வயதிலேயே மிக அற்புதமாக ஒருமையுடன் திருமுறை அந்த பாடலை வந்து அவர் எழுத தொடங்குறாரு. அந்த பாடலை அவர் சொல்ல தொடங்கும் போது அவருக்கு வயது பாத்தீங்கன்னா 5 வயது. அருமையான முருக பாடல்களை, அவர் பக்தி பாடல்களை மிக சிறப்பாக அவருடைய நூல்கள் அத்தனை நூல்கள் இருக்கலாம். அந்த பாடல்களை சொல்வதற்கு என்றால் அதற்கு ஒரு தனி பட்டிமன்றம் கூட இல்லை, ஒரு சொற்பொழிவு வச்சாதான் தகுன்னு சொல்லுவாங்க. அசுரர்களை பொறுத்தவரையும் நான் என்ற ஆணவத்தை அழித்து அந்த தீமை செய்பவனை அழித்து அவர் தன்னுடைய காலடியில் அவர் வைத்துக் கொண்டார். அது மட்டும்தாங்க. ஆனால் இந்த அடியவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அடியவர்கள் வந்து அவர்களை வந்து அந்த சிறு வயதிலேயே அவர் வந்து முருகப்பெருமானால் ஆட்கொள்ளப்பட்டு உலகம் உய்வதற்கும் உலகம் நேர்மையாக வாழ்வதற்கும் மக்கள் உயர்வுதாழ்வின்றி வாழ்வதற்கும் அவர்களுடைய குணங்களில் சிறந்த மானுடமாக வாழ்வதற்கும் அத்துணை பாடல்களையும் முருகப்பெருமானால் அளிக்கப்பட்டவர்கள் தான் அந்த அடியவர்கள் என்று கூறி, முருகனின் கருணைக்கு ஆட்கொள்ளப்பட்டவர்கள் அடியவர்களே என்று கூறி என் வாதத்தினை நிறைவு செய்கிறேன். நன்றி. மிகவும் அருமையாக அவருடைய கருத்தினை ரத்தின சுருக்கமாக பதிவு செய்தார். பல தகவல்கள் அவங்க திரட்டி வச்சிருந்தாங்க. இதுதான் எல்லாத்தையும் ஓரளவுக்கு கோர்வையாக சொல்லிட்டாங்க. அடியார்கள்னாவே நமக்கு வந்து அகத்தியர் வருவாங்க, குமரகுருபர் வருவாங்க. குமரகுருபர்களுடைய கதையெல்லாம் ரொம்ப அழகான கதை. இப்போ தீர்ப்புக்கு நம்ம நகர்றோம். அடுத்த கட்டத்திற்கு முருகப்பெருமானின் கருணையினால் பெரிதும் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் அசுரர்களா அடியார்களா? அசுரர்களை பத்தி எல்லாம் சொல்லியாச்சு. அசுரர்களுக்கு என்னென்ன பேர்களை அவர் கொடுத்தார் அப்படிங்கிறது தெரிஞ்சாச்சு. அடியார்கள்லாம் யார் அப்படின்னு தெரிஞ்சாச்சு. இப்போ நான் வந்து ரொம்ப சுருக்கமா சொல்லியிருக்கேன். அசுரர்கள்னா பக்கத்துல வச்சுக்கிறாரு, அடியார்கள்னா ரொம்ப ஆட்கொள்ளக்கூடிய பல விடைகளை அவருடைய முற்பிறவி கருமாவுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்து அதுக்கப்புறம் அவருடைய திருவடிகளை பற்றி கொண்டு அவரையே நம்பும் பொழுது யாவிருக்க பயமேன் அப்படிங்கிறத ஒரு மனிதன், ஒரு பக்தன் முழுமையாக நம்பும் பொழுது அவருக்கு பேச்சை கொடுக்கின்றார். இப்ப இவங்க சொன்ன மாதிரி இடும்பன் மூலமா இன்னைய வரைக்கும் நம்ம காவடி எடுக்கிறோம், வேலும் மயிலும் பார்க்குறோம். பாம்புனாவே பயம். அந்த பாம்புவே வந்து ரொம்ப அழகா கீழே மயிலுக்கு பயந்துட்டு இருக்கிற அளவுக்கு முருகப்பெருமானுடைய பெரும் கருணை. இப்போ இவங்க சொன்ன மாதிரி அருணகிரிநாதர் கீழே விழறாரு, ஒரு கரம் பிடிக்குது. ஏன் பிடிக்குது? முருகா அப்படின்னு ஒரு தடவை கூப்பிட்டதுனால. தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த திரு ஆலயத்திலே, அந்த புண்ணிய தலத்திலே இருந்த கருணையின் காரணமாக விழும்போது அவரை அறியாமல் முருகா என்று ஒருவரை சொல்ல கரம் தாங்கினார். சரி, அப்பவே சொன்னாரா? என்ன சொன்னாரு? சும்மா இரு சொல்லக்கன்னு சொன்னார். நம்மளை யாராவது ஒரு 10 நிமிஷம் சும்மா இருந்தா இருப்போமா? இருக்க மாட்டோம். 12 ஆண்டுகள், ஒரு 12 ஆண்டுகள் சும்மா உட்கார்ந்துருக்காரு. முருகப்பெருமானை நினைத்து கொண்டே இருக்கிறார். முழுக்க முழுக்க நினை 12 ஆண்டுகள் ஒரு மனிதன் தன்னை உணர்ந்து தவம் இயற்றினால் அவனுடைய செல்கள், இந்த குரோமோசோம் என்று சொல்லக்கூடிய அறிவியல் ரீதியாக அதுவே உருமாற்றம் பெறும். அவன் என்ன நினைக்கிறானோ அதன் வெளிமாறும். அவர் என்ன நினைச்சாரு? அருணகிரிநாதர் முருகப்பெருமானை பற்றி மட்டும்தான். அதனாலதான் இத்தனை 1000 திருப்புகழ் பாடல்களை பாடலாம். இன்னைக்கும் நம்ம வாயில விழுந்த மாதிரி அழகா முத்தை தருவத்தை திருநகை அத்திக்கரை சக்தி சரவணா அப்படின்னு சொல்ற பாடல்கள் இல்லைங்களா? அதுலேயும் ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? அந்த முத்து அப்படிங்கிறவங்க வந்து அவங்க அம்மா பேரு முத்தம். அந்த அம்மாவை அப்போ மறக்கல. முருகப்பெருமானுக்கும் சேர்த்து பாடினார், தன்னுடைய அன்னையையும் மறக்காம பாடினார். அதுக்கு முருகப்பெருமானுடைய கருணைனா. அப்படிப்பட்ட திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதர் பாடிய ஒரு பாடல் கந்தரன்று.
இந்த கருத்தை தான் நான் வந்து தீர்ப்பாக வச்சுருக்கேன். மனசில் எல்லாருக்கும் மனதில் பதியணும்னு இறைவன் அருளாள வேண்டி. எல்லா அருளாளர்களும் ஞானிகளும் ரிஷிகளும் நமக்கு நிறைய வேதங்களையும் மறைகளையும் நமக்கு கொடுத்துருக்காங்க, மந்திரங்களையும். ஆனால் ஒரு ஞானம் பெற்ற, முழு ஞானம் பெற்ற ஒரு மனிதன், ஒரு பக்தன், ஒரு அடியார் கொடுத்தது தான் கந்தர் அனுபூதி. 51 செய்யுள்கள். இந்த செய்யுள் பாடல்களை எப்படி கொடுத்தார் அப்படின்னா கிளி உருவிலிருந்து கொடுத்தார் அப்படின்னு சொல்றாங்க. அதை எல்லாத்தையும் திருப்புகழில் நம்மளுடைய அருணகிரிநாதர் கொடுத்துருக்காங்க, சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் சான்று. அப்போ நாம் என்ன செய்யணும்? கந்தர் அனுபூதி பாடணும். கந்தர் அனுபூதி பாடினா அந்த 51 செயல்களையும் எப்படியாவது கற்றுக்கொண்டு தினம் கடவுள் முன்னாடி நாம் சொன்னோம்னா நாமளும் அருணகிரிநாதர் மாதிரியே ஆகிடலாம். சரி, ஏன் கிளி வடிவில்? அது எல்லாருக்குமே தெரியும். மன்னருக்காக பாரிஜாத மலரை எடுப்பதற்காக பின் சென்றார். அப்படி சென்று வரும்பொழுது அவருடைய உடலில் கிளியாகவே அவர் இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஏன் கிளியாகவே இறைவன் படைத்தார்? கிளி ஞானத்தின் அடையாளம். கிளியை வந்து கூண்டுக்குள்ள வச்சுக்கிட்டு கிளி ஜோசியம் பார்க்குறாங்க. எத்தனையோ புறாக்கள் பறவைகள் இருக்கு. ஏன்? ஞானத்தை உணரக்கூடியது. எல்லா தெய்வங்களிடமும் ஏன் கிளி இருக்கின்றது அப்படின்னா, காமாட்சி, மீனாட்சி எல்லா கையிலும் இருக்கிற கிளிகள் என்ன சொல்லுமா, நான் போய் அம்மா எனக்கு இன்னைக்கு 10 கோடி பணம் வேணும், என்னுடைய பிள்ளை நல்லா இருக்கணும், உடம்பு நல்லா இருக்கணும், இது எல்லாத்தையும் கிளி காதில் வாங்கிக்குவோம். அத்தனை கோடி 1000 பக்தர்கள் போய் கேட்கும் பொழுது இந்த செய்தியெல்லாம் கிளி வாங்கிக்கிட்டு நம்ம அடுத்த நாள் போகும்போது சொல்லிக்கிட்டே இருக்கோமா, ஆமா இன்னைக்கு முனியாண்டி வந்தான், அவனுக்கு வந்து 10 கோடி கொடு, இன்னைக்கு மாயாண்டி வந்தான், அவனுக்கு உடம்பு சரியில்லை, அதை சரி பண்ணு. இதை பக்தரிடமிருந்து கேட்டு கிளி அந்த கடவுளுடைய செவியில் சொல்லிக்கொண்டே இருக்குமா. கிளி ஞானத்தின் அடையாளம். அப்படிப்பட்ட அடையாளமான அந்த கிளி உருவில் இருந்து கந்தர் அனுபூதியை ஓடினார். இப்போ அசுரர்களை எல்லாம் பக்கத்தில் வச்சுக்கிட்டாங்கன்னு இவங்க சொல்றாங்க இல்லைங்களா. நம்மளுடைய கந்தன் எவ்வளவு கருணை மிக்கவன், நம்மளை போல வாழ்ந்தவர் அருணகிரிநாதன். அவரை கிளி உருவில் மாற்றி பக்கத்தில் வச்சுக்கிட்டாருல்ல, அவருடைய தோல்லே வச்சுக்கிட்டாருல்ல. கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அவர் காலந்தோறும் வணங்கிய, அவர் பூஜை செய்யாம சாப்பிடவே மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. காலந்தோறும் அந்த வெள்ளி பேழையில் வைத்து வணங்கிய அந்த திருமுருகனுடைய சிலையில் கிளி இருக்குமா. கிளி இருக்கிறது அவ்வளோ சிறப்பு. அந்த கிளி கந்தர் அனுபூதி பாடிய நம்மளுடைய அருணகிரிநாதர் தான் அப்படிங்கிறது. இப்போ நான் தீர்ப்புக்கு வரேன். என்னன்னா, முருகப்பெருமானுடைய கருணையினால அசுரர்கள் வாழ்ந்தார்கள். அசுரர்களை வதம் செய்வதற்காகத்தான் முருகப்பெருமான் வந்தாரு. எல்லாம் முடிஞ்சது. தன்னை ஆட்கொண்டவர்களை தன்னிடத்தே வச்சுக்கிட்டார். இப்போ அடியார் பெருமக்கள்லாம் என்ன பண்றோம்? இந்த விண்ணும் மண்ணும் இருக்கின்ற வரையில் அந்த புகழை பாடக்கூடியவர்களாக, நினைப்பவர்களாக, கேட்கக்கூடியவர்களாக, சொல்லக்கூடியவர்களாக, துதிக்கக்கூடியவர்களாக நாம் இருப்போம். அப்பேற்பட்ட பேரு நமக்கு அடியார்களுக்கு கிடைக்கிறது. அசுரனுடைய பெருமையை நினைச்சு பார்க்கணும், அவ்வளவுதான். ஆனா அடியார் பெருமக்கள் என்றுமே ஆண்டவன் யாருக்காக? வெள்ளைவாழ் அந்த நல்லம் அடியாருக்கும் அடியேன் என்று அவரே அடி எடுத்து கொடுத்தார், அப்பா தகப்பன். அப்படிப்பட்ட அடியார்கள் தான் முருகப்பெருமானுடைய அருட்பெரும் கருணைக்கு மிகவும் பாத்திரமானவர்கள், மிகவும் பிடித்தவர்கள் என்ற தீர்ப்பை இந்த நேரத்தில் உங்கள் சார்பாக இந்த பட்டிமன்ற நிலையிலே வழங்கி, கல்லாப்பிழையும் கருதாப்பிழையும் சொல்லாப்பிழையும் நின் அஞ்செழுத்தை நினையா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள வேண்டும் திரு ஏகம் முருகப்பெருமானை கதகாம வேலவனே என்று வேண்டிக் கொண்டு, எவ்வுயிரும் இன்புற்றிருக்க எவ்வுயிருக்கும் அமைதி நடுக எவ்வுயிரும் ஆனந்தமிக எத்தி செய்வீர்களும் இவற்றை பெறுக என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நமது பேச்சாளர்களை கௌரவிப்பார்கள். முதலாவதாக கோயில் சார்பாக நமது மதிப்பிற்குரிய மின்துறை இயக்குனர் திரு வெங்கடாச்சலம் அவர்களுக்கும் அவரது துணையார் சித்ரா வெங்கடாச்சலம் அவர்களுக்கும் ஒரு பலத்த கரவொலி கொடுத்து நம்முடைய வரவேற்பை தெரிவிப்போம். அவர்கள் இருவரையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் மேடைக்கு அழைப்போம். தற்போது தலைமை விருந்தினர் அவர்கள் திருமதி கீதா சுடரளி அவர்களுக்கு சால்வை அளிப்பார்கள். திருமதி சித்ரா வெங்கடாச்சலம் அவர்களை சால்வை அணிவிக்க அன்புடன்
பலத்த கரவொலி கொடுத்து அவரை பாராட்டுகிறேன். அசுரர்களே என்ற தலைப்பில் பேசிய காஞ்சனா ஜோதி அவர்களுக்கு இப்போது மரியாதை செய்யப்படுகிறது. அடியார்களே என்று பேசிய திருமதி சுமதி மோகன் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. அசுரர்களே என்று பேச இருக்கும் திருமதி கீதா சர்மா அவர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. அடியார்களே என்று பேச இருக்கும் திருமதி அங்கேற்கனி அவர்களுக்கு சால்வை அணிவிக்கிறார்கள். அவங்க டிவியில் தூர்தர்ஷனில் அவங்க வாசிப்பாளராக இருக்கிறாங்க, செய்தி வாசிப்பாளராக. நன்றி. வாங்க ஒரு போட்டோ எடுக்கணும். ஆலய அரங்காவலர் திரு ஆர் நாகராஜன் அவர்களுக்கு இப்பொழுது சால்வை அணிவிக்கிறார் நம்ம மதிப்பிற்குரிய டைரக்டர் அவர்கள். பொருளாளர் திரு நல்ல சிவத்திற்கு ஐயா அவர்கள் சால்வை அணிவித்தார். உயர் திரு நாகராஜன் அவர்களே, பொருளாளர் அவர்களே, இன்றைய பேச்சாளர்களே மற்றும் இங்கு பெருந்திரளாக வந்துள்ள பக்தர்களே, அதிக நேரம் நான் எடுத்துக்க விரும்பல. அடியார்களுக்கு நடுவில் அசுரராக 2 நிமிஷம் தான் எடுத்துக்கிட்டு அதோட சீக்கிரம் பிடிச்சிட்டு நான் போயிடலான்னு நினைக்கிறேன். ஸோ முதல்ல இந்த கோயிலுக்கு நான் உள்ளே வந்ததுமே ரொம்ப எனக்கு ஒரு ஆச்சரியம். நம்ம உண்மையிலேயே இந்த கோயிலுக்கு தான் வந்துட்டோமா இல்லை வேறு ஏதாவது ஒரு கோயிலுக்கு வந்துட்டோமா? ஏன்னா முன்னாடி இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன் நான். 26ஆம் தேதி அன்றைக்கி அந்த கும்பாபிஷேகம் நடக்கும்போது வர முடியல. வேறு ஒரு வேலை காரணமாக நான் எங்கள் வெளியூரில் இருந்தேன், அதனால் வர முடியல என்னால். அதனால் இந்த கோயில் உள்ளே நுழைஞ்சதுமே பார்த்தா என்னமோ ஒரு தோட்டத்தையே மாற்றின மாதிரி ஒரு இது ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இந்த கலர் செலக்ஷன்லேருந்து சின்ன சின்ன ஒரு இதெல்லாம் அமைக்கிறதுலேருந்து இது சிறப்பாக இந்த கொண்டு வந்துட்டு இந்த ஷீட்டுக்கெல்லாம் கூட பெயிண்ட் அடித்து ஷீட்லாம் மாற்றினீங்களான்னு கூட கேட்டேன் நான். இவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அதில் இருக்கிற அவ்வளோ பேருக்கு நன்றி சொல்லணும். இன்னைக்கு பட்டிமன்ற தலைப்புக்கு சார்ந்து அவங்கள வந்துட்டு ஒரு நன்றின்னு சொல்லணும்னா எப்படி சொல்லலான்னாக்க, முருகன் அப்படின்னா அழகன் அப்படின்னு அர்த்தம். அடியார்கள் பயன்பெறும் விதமாக அழகன் இருக்கும் இந்த கோயிலையே அழகாக்கிய அசுரர்கள் அவர்கள். அடுத்தது பட்டிமன்ற பேச்சாளர்கள். உண்மையிலே நான் இவங்க நெய்வேலின்னு நினைக்கல. அவர்கிட்ட கேட்டேன் நான், நீங்கள் பேச ஆரம்பித்ததுமே கண்டினியூஸாக பேச ஆரம்பித்ததுமே அந்த கோர்வையாக வர்றது அந்த சுச்சுவேஷனல் அவேர்னஸ் அப்படிமோ பேச்சில் அது வந்துட்டு இந்த லீடர்ஷிப் இதுக்கு ட்ரைனிங் போக்கில் கொடுப்பாங்க. அந்த ஒரு சுச்சுவேஷனல் அவேர்னஸோடு அந்த நம்ம நடுவர்கள் நீங்கள் பேசுகிறத பார்த்துட்டு எந்த ஊருங்கம்மா இவங்க அப்படின்னு கேட்டேன் நான். ஸோ அது மாதிரி ஒரு சிறப்பான ஒரு பேச்சு. நீங்களும் நல்லா பேசுனீங்கம்மா, கந்த புராணம் நீங்களும் பேசுனீங்க. உங்கள் 2 பேரோட பேச்சு நான் கேட்குறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். நான் சில வேலைகள் இருக்குது. அதனால் இவ்வளவு சிறப்பான ஒரு பேச்சாளர்கள் நெய்வேலியிலே இருக்காங்க அப்படிங்கிறதே ஒரு பெரிய சிறப்பாக இருக்கும். அடுத்தது முருகன் கோயிலில் இருக்கோம், அதை பற்றி ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லணும். அதே மாதிரி இன்னைக்கு தலைப்பை பற்றி ஒரு வார்த்தை சொல்லணும். அவ்வளோதான். ஒவ்வொரு விஷயம் 2 விஷயம் ரொம்ப சுருக்கமாக முடிச்சுட்டு நான் முன்னே சொன்ன மாதிரி என்னுடைய நேரம் அசுரருக்காக 2 நிமிஷம். முதல்ல முருகன் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப நம்ம தமிழ் கடவுள், குறிஞ்சி நில அதிபதி, பண்டைய கடவுள். 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்காரு அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் இருக்குது. எந்த ஒரு கடவுளுக்கு அந்த மாதிரி இருக்கான்னு தெரியல. 2000 வருஷத்துக்கு முன்னாடி முருகர் கடவுள் இருந்திருக்கார் மலையில் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப கிளியராக ஆதாரம்லாம் இருந்திருக்கு. பல பெயர்களை கொண்டவர், என்ன நிறைய சொல்லலாம். சில கந்தன், கடம்பன், கார்த்திகேயன், சரவணபவன், வேலாயுதன், தண்டாயுதபாணி, குகன் இப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். நம்ம சேவற்குடியோன், என்னமோ நிறைய பேர் இருக்குது அவருக்கு. இது எல்லாம் இருந்தால் கூட அவருடைய முதல் பெயர் அப்படிங்கிறது முருகன். முருகன் அப்படிங்கிறதனோட ஒரிஜினல் பேர் என்னன்னு பார்த்தா முருகு. ஆக்சுவலாக
பண்டைய காலத்தில் முருகன் அப்படிங்கிறோட பேரோட முதல்ல வந்த பேர் என்னன்னு பார்த்தா முருகு. இந்த அறிவியலாக இதில் ஒன்று என்னன்னு பார்த்தோம்னாக்க, இந்த முருகு அப்படிங்கிற பேரில் என்ன அறிவியலாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, வல்லினம், மெல்லினம், இடையினம், இது 3ஓட உயிரெழுத்துக்களை சேர்த்துனா வர்ற ஒரு வார்த்தை தான் முருகு. இந்த 3 எழுத்தையும் கொண்ட எந்த ஒரு வார்த்தையை தொடர்ச்சியாக உபயோகிக்கும் பொழுது, அதை திருப்பி திருப்பி சொல்லும் பொழுது நம்மளுடைய உடல் உழைப்புகள் அத்தனையும் வந்து செம்மையாக்கப்படுகின்றன அப்படிங்கிறத அறிவியல் ரீதியாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஒரு பெயரிலேயே இவ்வளோ ஒரு சூட்சுமத்தை அடக்கிய கடவுள் தான் முருகன். அதே மாதிரி அவருடைய சங்கம் ஓம் நாதம் அப்படிங்கிறது எடுத்து பார்த்தீங்கன்னாக்க, அடிவயத்திலிருந்து வந்துட்டு தலைக்கு மேலே வரும். ஓம் அப்படின்னு சொல்லி பாருங்க, அடிவயத்திலிருந்து வரும், மேலே வரைக்கும் போகும். இதுலேயும் வந்து ஒரு சூட்சுமம் வச்சுருக்காங்க. ஸோ பெயரிலேயே ஒரு அறிவியல் காரணத்தோட 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கடவுள் தான் முருக கடவுள். ஸோ அந்த கடவுள் கோயிலிருந்து இப்படி ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. அடுத்து இன்றைய தலைப்பு பார்த்தோம்னாக்க, அடியார்களா அசுரர்களா? இந்த தலைப்பு உள்ளேலாம் நான் போக விரும்பல, ஏன்னா ஆல்ரெடி அவங்க நிறைய பேசிட்டு போயிட்டாங்க, இன்னும் பேச போகிறாங்க. இந்த தலைப்பை செலக்ட் பண்ணதுலேயே ஒரு பெரிய மெசேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க. யார் இதை செலக்ட் பண்ணாங்கன்னு தெரியல. இதை தலைப்பை செலக்ட் பண்ணதுலேயே ஒரு பெரிய மெசேஜ் ஒன்று இருக்குது. என்ன மெசேஜ்னாக்க, அடியார்களுக்கும் பண்ணுவார், அசுரர்களுக்கும் அவர் வந்து கருணை பண்ணுவார் அப்படிங்கிறதான் ஒரு பொருள். யார் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு என்ன அர்த்தம்னா, 2 பேருக்குமே அருள் கொடுத்துருக்காரு, கருணை கொடுத்துருக்காரு. யாருக்கு அதிகமாக கொடுத்துருக்காரு அப்படிங்குள்ள என்னன்னாக்கா, அடியார்களுக்கும் பண்ணுவார், அசுரர்களுக்கும் பண்ணுவார். அதில் முதல்ல கடவுளோட பெருமை, அசுரர்களுக்கும் கருணை கொடுக்கக்கூடிய கடவுள் முருகன் அப்படிங்கிற ஒரு மெசேஜ். 2வது என்னன்னாக்க, அடியவர்களுக்கும் கொடுக்குறாரு, அசுரர்களுக்கும் கொடுக்குறாரு. நாம் இன்பிட்வீன் தான் இருக்கிறோம், நமக்கு கொடுக்காம விட்டுருவார். ஸோ அதனால் பல சிறப்புகளை வாய்ந்த முருகன் கோயிலில், அழகன் கோயிலில், இளமை கோயிலில், வீரக்கோயிலில் இது போல ஒரு தலைப்பு, அதாவது நமக்கு நிச்சயமாக அருள் கிடைக்கும் என்பதையே தலைப்பாக வைத்து இன்றைய பட்டிமன்றம் நடந்துகிட்டு இருக்கு. இது மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் நடக்கணும். நீங்கள் எல்லாம் வந்து இந்த கோயிலுக்கு வந்துட்டு இது மாதிரி உங்களுக்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதே மாதிரி இன்றைய மேடை பேச்சாளர்களும் இன்னும் வருங்காலத்தில் நிறைய நிகழ்ச்சிகளை இந்த மாதிரி நடத்தணும் என்று சொல்லி எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.